கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் ஓசு சபை யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக நான் வாழ்த்துகிறேன், அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாத்திரம் இல்லாமல் வள்ளியூர் சபையார் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே 6 மாதங்களுக்கு பிற்பாடு நேரத்து வரும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி, கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்த பாடம் பேர் தெரியுதா? ஆகஸ்ட். அதுல என்ன தலைப்பு தெரியுமா? பாடம் எந்த பாடம் நமக்கு பார்த்தோம்? நம்முடைய அதாவது பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசிக்கல சப்ஜெக்ட் வந்து இல்லையா? நியாயம் நம்ம பார்த்தது அன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேபுகாத் நேச்சாரி நியாய தீர்ப்பு ஒரு தலைப்பு. இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய இந்த பாடம் வந்து சகோதர சொன்னவண்ணமாக உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது. இது முடிவு வந்து நான் கடைசியில் சொல்ல நினைச்சு பிரதர் எழுதி போட்டு. ஓகே, அதாவது உத்தமனை நோக்கின்னு சொல்லும் போது இன்னைக்கு இந்த உலகத்துல உத்தமன் சொன்ன இருக்கிறாங்களா இல்லையா? நம் தேவன் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு யோபு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் உத்தமமா கடைசி வரை நடந்தாரா? முடியல இல்லையா? அத்தால ஏசாயா, அதாவது எசேக்கியா ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசேக்கியா ராஜா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் சொல்லுவாரு. எசேக்கியா சுவர்புறமா திருப்பி கொண்டு என்ன சொல்வார் அப்படின்னா, நான் உமக்கு முன்பாக உத்தமும் மனத்தாழ்மையும் உத்தமமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவர் சொன்னவனமாக என்ன செய்யறாரு, அந்த நேரத்துல ஒரு 15 வருஷத்து ஆயுசு காலத்தை கூட்டிக்கிட்டு. அதே போல தாவீது கூட சாலமோனுக்கு சில அறிவுரை சொல்லும் போது கூட, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு நீ சேவித்தாயானால் என்ன செய்வாருன்னா ஆசீர்வாதத்தை, முப்பிதாவுடைய ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லுவார். இப்படி நிறைய என்ன செய்யறாங்கன்னா உத்தமத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீதிமான கண்டு மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டு. அப்போ உத்தமம்னு ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? என்ன எதிர்பார்க்கிறாரு? உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. அதே நீதிமொழியில் 10:9 சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் அப்படின்னு. பத்திரமாயின்னு என்ன அர்த்தம்? சேஃப், அதாவது பாதுகாப்பாய் நடக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், அவர் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழிகளை அவர் என்ன செய்வார்னா, இன்னைக்கு பாவிகளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னா உத்தம ஒரு இருதயம் இல்லாம கொடுக்க முடியாது இல்லையா? அதற்கு யாரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு உத்தம இருதயத்தோடு தான் என்ன செய்யறாரு, வாழ்றார். அது நமக்கு முன்னோடியை பார்க்க போனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர். இப்போ நம்ம இந்த உத்தமத்துல நம்ம பார்க்கும்போது ஏன் உத்தமமா நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு காரியம், எதுக்காக நம்ம உத்தமமா இருக்கணும்? பரலோராஜ்யத்துக்கு போகுது இல்லையா? கண்டிப்பா நம்ம பரலோராஜ்யத்துக்கு போகிறதுக்காக கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு உத்தமமா இருக்கணும் அப்படிங்கிறத. இல்லைன்னா நம்ம என்ன ஒரு பரலோராஜ்யம், அதாவது ஒரு பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பரிசு கூட பார்க்கும்போது பரிசு கூட அந்த பரிசு கூட நம்ம என்ன செய்யறாருன்னா, ஒரு வசனத்தை முடிவு பார்க்கலாம். இதை விட திருவிழியத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சான்றோரை பார் நேர்மையானவனே. அப்போ நேர்மையானவங்களை கவனிக்கணுமா, சான்றோரை பார்த்து சொல்றாரு. சான்றோர்னா என்ன சொல்லலாம்? நமக்கு முன்னோடியா இருந்த தீர்க்க தரிசிகளை சொல்லலாம், அப்போஸ்தலர்களை சொல்லலாம் இல்லையா? தீர்க்க தரிசிகள், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்த பவுண்டேஷன் தான் நம்ம என்ன செய்யறோம், கட்டப்படணும். அந்த கட்டப்படும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பா ஒரு உத்தம இருதயம் கண்டிப்பா நமக்கு கிடைக்காது, எந்த வாய்ப்பும் அதுல இல்லாம இல்லை. இப்போ ஒரு 12:1 என்ன சொல்லலாம், இந்த மன்னால கூட ஒரு வார்த்தையை வாசிப்போம் இல்லையா? ஒரு அவசியம்னு ஒரு வார்த்தை வந்தது. இந்த அவசியம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமோ அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு ஒப்பு கொடுத்துதல்
ஒரு புத்தியுள்ள ஆராதனை தேவை. அப்போ இந்த புத்தியுள்ள ஆராதனையை நம்ம நடப்பிக்கும் போது கண்டிப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு உத்தம இருதயத்தை நம்ம கொண்டு போகலாம். இப்போ ரோமர் 12:1 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரோமர் 12 சொல்லப்பட்ட 1ஆம் வாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. அதாவது அதுல ERV கொஞ்சம் வாசிக்கிறேன். ரோமர் 12:1, சகோதரரே சகோதரிகளே ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லு. ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள். ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஏன் ஏதாவது செய்யுங்கள் சொல்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா, தேவன் மீது மிகுந்த இரக்கத்தை காட்டியுள்ளார், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உயிர் பலியாக தாருங்கள். டைரக்டா அங்க என்ன சொல்லணும்னா, அங்க என்ன சொல்லியிருப்பாரு, சாதாரண பைபிள் வாசிக்கும் போது 12:1 உங்க சரீரங்களை தேவன் ஜீவ பலியா, இதுல என்ன சொல்ல, உயிர் பலியா தாருங்கள், சரீரங்களை உயிர் பலியா தாருங்கள்னு சொல்றாரு. அதாவது நம்முடைய சரீரங்களை நம்ம மன்னாவலனை பார்த்தது கூட அந்த உயிர் பலி கொடுக்கிற போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா உத்தம இருதயம் நமக்கு என்ன சேஞ்ச் ஆயிட்டு வருது. அப்போ இந்த உத்தம இருதயத்தை யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்த்து வர போறோம். அப்போதான் என்ன ஒரு புத்தி உள்ள ஆராதனையும் பார்க்கணும். ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தி உள்ள ஆராதனை நம்ம அப்படி செயல்பட்டு வரோம் அப்படின்னாலே என்ன செய்யறோம், சங்கீதம் 37:18 வாசிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உத்தமரின் நாட்களில் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப அவருடைய நாட்கள் என்ன செய்யற, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் எந்தெந்தைக்கும் நிற்கும் அப்படின்னு போட்டோம். இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன தெரியுதா? சுதந்திரம் அதாவது இப்ப நம்ம இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் சொல்றாங்களா, அது வந்து என்னன்னா ஒரு இதை வந்து நீங்க ERV வாசித்து பாத்தீங்கன்னா கிட்டுன்னு போட்டிருக்கும், பரிசு. அப்போ இந்த பரிசை வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தமர்கள் சொல்லும் போது அந்த பரிசு எப்படி கொடுக்குறாரு பாருங்க, அவர்கள் அந்த பரிசை பெற்றுக் கொள்றாங்க. அப்போ அந்த பரிசுங்கிறது எதை குறிக்க தெரியுமா? அதிகாரம், பரலோக அதிகாரம். லக்குன்னா அதாவது போல என்ன சொல்றாருன்னா, லக்கை நோக்கி தொடர்கிறேன், எனக்கு பரிசு காத்திருக்கிறதுன்றாரு. அப்ப நம்ம எதை நோக்கி தொடரணும், பரிசு கிடைக்கும். அதாவது கிறிஸ்துங்கிற லக்கு. ஓகே, அதாவது கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யறோம், முழுமையா பின்பற்றும் போது அவர் என்ன சொல்றாருன்னா பரிசு காத்திருக்கு. அதான் சொல்ற, உத்தமர் நாட்டில் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்னைக்கு நிற்கும். அவர் வைத்திருக்கிற பரிசு என்ன செய்யாது, மாறாது. பரிசு காத்திருக்கு. இப்ப நம்ம வந்து லக்கு அடைஞ்சிட்டோம்னாலே எப்பனா பரிசு ஓகே காத்திருக்கு. அதுக்காக பரிசுக்காக நம்ம டைரக்டா அலையாது. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, அநேகர் பரிசை பாக்குறாங்க, லக்க விட்டுருந்தாங்க. என்ன விட்டுருந்தாங்க? லக்க விட்டுருந்தாங்க. அப்போ இந்த லக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை லக்கு தான். கிறிஸ்துவின் சாயல் அடையணும், கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன செய்யணும், ஓடுறதுதான் நம்முடைய நோக்கம். ஆனா கிறிஸ்துவை நோக்கி ஓடும் போது பரிசு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? நம்ம எதாவது முதல் பரிசு ஓடி முடிச்சிட்டோம்னா பரிசு கொடுத்துருந்தாங்களா, அதே போல அந்த நாளுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு, கூவி என்ன செஞ்சுட்டு வரான், கொடுத்துட்டு வரான், கூவி கொடுத்துட்டு வரோம், ஒரு பழைய பாட்டு உண்டு. அதாப்போ அப்ப நம்ம நல்ல ஒரு போராட்டத்தை போராடும் போது என்ன செய்யற, கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா கொடுத்துடுறாரு. இப்போ இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிடுறாரு. எந்த இடத்துல தெரியுதா? அதாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 25. கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எங்க சென்றாங்க? அவர் பின்னாடி செல்றாங்க. அவர் கூப்பிட்டு எங்க போறாரு தெரியுதா? அதாவது கலிலேயாவுக்கு அப்புறத்துல ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஏன்னா வந்து அடிக்கடி அந்த இடத்துக்கும் ஆட்டோ போவாரு. சில நேரம் என்ன செய்யாருன்னா, அதாவது சீமோன், அதாவது குஸ்ரோய சீமோன் வீட்டுல இருப்பாரு, ஆனா யோர்தானுக்கு அப்பத்துல இருப்பாரு. இப்போ சில இடங்கள்ல பிரசங்கம், முக்கியமான பிரசங்க, ஏன் முக்கியமான இடத்துல பிரசங்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, அவருடைய நோக்கங்கள் என்னன்னா, ஏன் கேட்கிறாங்களோ அந்த கேட்டு கொஞ்சம் அந்த விசுவாசத்துல வராங்களோ அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறாரு. கப்பர்நகமுக்கு அதிகமா கொடுத்தாரு, ஆனா கேட்கிற போல இருந்தாங்க, ஆனா என்ன செய்யல, அவங்ககிட்ட கிரியை கிடைக்கல. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்யறாருன்னா
கூடி வச்சிருக்காரு. ஒரு டோட்டல் எவ்வளவு நம்ம சொல்லலாம்? 5000 புருஷர்கள் சொல்லலாம். 5000 புருஷர்னா டோட்டல் எவ்வளவு சொல்லலாம்? ஒரு மனைவி 10,000, குறைஞ்சது 2 பிள்ளை இருக்குமா? கூட இருக்கலாம். மினிமம் பார்த்தோம்னா 2 பிள்ளை வச்சா கூட 20,000 பேர் இருந்திருக்கிறாங்க. 20,000. அப்ப 20,000 பேர் இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கேட்கிறாங்க. ஆனா 12 பேரும் ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்தாங்க. எப்படி? 12 பேர் எங்க இருந்தாங்க? ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா சில காரியங்கள் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியம் முக்கியமான ஒரு எத்தனை காரியம் சொல்லியிருப்பாரு? மலை பிரசங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பாரு? 7 பரிபூர்ணமா 8. ஓகே. அதாவது 8 காரியங்கள் சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா இந்த வசனத்தை சொல்றாரு. மத்தேயு 5:12 சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு. ஏன் இது முதல்ல சொல்லிருக்கலாம் இல்லையா? அந்த 8 வார்த்தைகளை சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? களி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு. ஓகேயா? இப்ப நம்மள பரிசுக்கு வந்துட்டோமா? அந்த பரிசு பரலோகத்துல பலன் உங்களுக்கு மிகுதியா இருக்குது. அந்த பரிசு காத்திருக்கு. ஆனா அந்த 8 என்ன செஞ்சிடணும்? நமக்கு கொண்டு வரணும். அதான் சொல்றாரு, பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகள் அப்படி துன்புறுத்தினார்கள் சொல்றாரு. கூட வார்த்தை போடாரு அப்படின்னு என்ன சொல்றது? நமக்கு அதை கடைபிடிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வராது. வீணான ஒரு வம்பு வரும். இதுக்கு அடுத்த நீ வசனத்தை 13-14 நீ வாசித்து பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வீணா தீமையான மொழிகளை பேசுவான் ஆகில் நீங்க சந்தோஷப்பட்டு களி வருகின்றார். மறுபடியும் களி வருகின்றார். ஏன் அப்படின்னா இந்த களி வருன்னு சொல்லும் போது இவ்வளவு காரியங்கள், அதாவது கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும் போது நம்ம யாவரும் துன்பப்படுவோம் நம்ம என்ன செய்யறோம்? வாசித்திருக்கோம் இல்லையா? அப்போ இந்த களி கூறுதல் சொல்லும் போது இதெல்லாம் நீ என்ன செய்யறாங்க? வரிப்படுத்தாதீங்க, சந்தோஷமா இருங்க, களி வருங்க அப்படின்னு. அப்போ இந்த 8 வார்த்தைகளையும் நம்ம கடைபிடிக்கிறதுக்காக முதலாவது அவசியம் சொல்லும் போது என்ன தெரியுமா? சரி வாசகம் 12:1. ரோமர் 12:1. சகோதர சகோதரிகளே, ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் என வேண்டுகிறேன். தேவன் நம்மிடம் மிகுந்த இரக்கத்தை காட்டியிருக்கிறார். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உயிர் பலியாக தாருங்கள். இதுவே அவரை வழிபடுவதற்கான பக்தி வழியாகும். தேவன் இதில் திருப்தி அடைகிறார். இப்போ தேவன் ஒரு திருப்தி அடைகிறாருனாலே என்ன அப்படின்னா நம்ம அவருடைய காரியங்கள் செய்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம மேல திருப்தி ஆகிறதுனால ஒரு நம்ம அதை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே ஏதாவது கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னா இப்ப நீங்க மொத்தமா என்ன செய்ய முடியாது? ஜீவ பலியா கொடுக்க முடியாது. முடியுமா? ஆண்டவரை மாதிரி ஆண்டவரே 3.5 வருஷம் ஆயிருக்கு. ஜீவ பலியா கொடுக்க எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 3.5 வருஷம். 3.5 வருஷம் பாத்தீங்கன்னா தேவன் அவருக்கு திட்டம். யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம். இப்ப இதே போல நமக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம் கொடுத்துப்பாரா? வாழ்நாள் முழுதுமா? சொல்ல முடியாது. வாழ்நாள் முழுது சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்கும் கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? சபை. ஏன்னா அவருடைய திட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த திட்டத்துக்குன்னு நம்ம அழைப்ப நம்ம ஓடி முடிக்கிறோம். இப்போ அந்த திட்டத்தை அழகி முடிக்கிறதுக்காக இன்னொன்னு ரோமர்ல இன்னொரு வார்த்தை சொல்வாரு, அதாவது புறஜாதி காலங்கள் நிறைவேறாவிட்டால் மறுபடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அந்த இதுல மறுபடியும் அதை போன சப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் யாரை கொண்டு வந்துருவாரு? இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து. அப்போ நமக்கு ஒரு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? ஓடணும். அதுதான் முக்கியம். சரியா? இப்போ ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனை சொல்லும் போது இந்த புத்தியுள்ள ஆராதனை ரொம்ப அவர் விரும்புறாரு. நம்ம அந்த விரும்புற அந்த ஆராதனையை நம்முடைய சரீரத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும். ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றாருல. அப்போ நம்ம கொஞ்சம் ஜீவபலியா ஒவ்வொரு வாரம், போன வாரத்துல இருந்து இந்த வாரத்துல எவ்வளவு ஜீவபலி ஆயிருக்கும், எவ்வளவு நம்முடைய இதுல ஜீவபலி ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சகோதரனும் சகோதரியோ சகோதரியோ சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஜீவபலியா கொடுக்கறது என்ன ஒரு டிஃபரெண்ட் எப்படி சொல்லலாம்? யாரு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா அவங்ககிட்ட பேசுறாங்களோ அவங்க ஜீவபலியா கொடுத்தாச்சு. ஓகே. யாரு அட்வான்ஸா பேசுறாங்களோ அவங்க என்னது? ஜீவபலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? சில காரியங்களை என்ன செய்ய தாமதிக்க கூடாது. நேற்று சாயங்காலம் நடந்தவரோட சொல்றேன். அதாவது ஒரு ஆள் என்ன திட்டுச்சு, நான் அவங்ககிட்ட மறுபடியும் என்ன போன் பண்ணி பேசுறேன். அது எனக்கு சின்ன அனுபவத்தை சொல்றேன். அப்போ ஒரு டக்குனு நம்ம அட்வான்ஸா யாரு பேசுறோமோ ஜீவபலி என்னது ஆகுது.
இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜீவபலி ஆகிறோம். இப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது? இந்த ஜீவபலி ஆயிட்டே இருக்காங்கல்ல, இவர்களுடையதுதான் இந்த பரலோக ராஜ்யம். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு குணலட்சணம் சொல்லலாமா? எந்த குணலட்சணம் தான் பரலோகம் போகலாம்? பரலோக ராஜ்யம் போகணும்னா என்ன குணலட்சணம் நமக்கு வேணும்? பசங்களுக்கா? குழந்தை போல ஆகவிட்டார். குழந்தைக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா அது ஒரு வேற ரூட்டு. ஆனா இதுல என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை போல மாறுறதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து கபடம் இல்லாத ஒரு, அதுதான் சொல்றாரு. கள்ளம் கபடம்னு சொல்லுவாங்கல்ல, கபட்ட இஸ்ரவேலன்னு சொல்றாரு. அதே போல கபடு சிலவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாவும் இருக்காது. அப்போ வந்து குழந்தைகளை போல மாறாவிட்டாலும் அப்படின்னா, குழந்தைகளை டக்குன்னு நான் சொன்ன முதல்ல போல டக்குன்னு அட்வான்ஸ் ஆயிரும். அப்பதான் சண்டை போடும். அந்த பிள்ளைகள் ரெண்டுமே அட்வான்ஸ் ஆகும். இப்போ என்ன சொல்றதுன்னா, முதலாவது குணலட்சணம் அப்படின்னு சொன்னது சகர் சொன்னது என்ன? தாழ்மைன்னு சொன்னாங்க இல்லையா? முதலாவது குணலட்சணம் தாழ்மை. இந்த தாழ்மை அப்படின்னா என்னது? சரியா தவறா? சரிதானா? யாரோ ஒரு சகோதரி சொன்ன மாதிரி இருந்து, அதாவது தாழ்மைன்னு சொன்ன மாதிரி இருந்து, இந்த தாழ்மைங்கிறது சரியா அப்படின்னு சகோதரர் என்ன சொல்றன்னு பாப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், தாழ்மையான மனம் உள்ளவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வாயை திறந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவருடையது. அப்படின்னா தாழ்மை உள்ள குணம் உள்ளவர்கள், அதை வந்து ஆவியில் எளிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். சகோதரர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அதாவது தாழ்மையான மனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வசனம் இப்படியாக இருப்பதினால் தாழ்மைதான் அவசியமான ஒரே குணலட்சணம் என்றும், தாழ்மை கொண்டவர்கள் எவரும் ராஜ்யத்தை அடைந்து விடுவார்கள் என்றும் உள்ள அர்த்தத்தை கொடுக்காது. மாறாக ராஜ்யத்தை அடைவதற்கு தாழ்மையானது முதலாம் முக்கியத்துவம் உள்ள முன் தேவை, முன் நிபந்தனை ஆகும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், தாழ்மையுள்ளவர்கள் அனைவராலும் ராஜ்யத்தை அடைய முடியாது. அதே சமயம் தாழ்மை இல்லாத எவராலும் கூட ராஜ்யத்தை அடைய முடியாது. சகோதரர் என்ன சொல்றாருன்னா, தாழ்மையும் தேவை, தாழ்மை மட்டுமும் போதாது. தாழ்மை தேவை, ஆனா தாழ்மை மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போதாது. இப்போ என்ன சொல்றாருன்னா, அதாவது தாழ்மைதான் அவசியம் என்று ஒரே குணலட்சணம் கொண்டவர்கள் என்னன்னா, என்ற தாழ்மை இருக்குது, அதனால நான் போயிருவேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா முதலாம் முக்கியமுள்ள தேவையானது நிபந்தனை என்னன்னா தாழ்மை. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தாழ்மை தேவை. ஆனா என்ன சொல்றாருன்னா, தாழ்மை இல்லாத எவராலும் என்ன செய்ய முடியாதுன்னா ராஜ்யத்தை செய்ய முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆவியில் ஒரு எளிமை தேவை. இப்ப இதுல என்ன சொல்லலாம்? தாழ்மைக்கு எதிராக என்ன சொல்லலாம்? பெருமை. வேற மெட்டிமை தானா? பெருமை மெட்டிமை எல்லாம் சேமா தான். சரி, வாசிப்போம். அதாவது பெருமை, அகம்பாவம், செருக்கு. செருக்குன்னா தெரியும் நினைக்கிறேன். உங்க பாசி, இங்க உள்ள பாசியில ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. செருக்குன்னு என்னது தெரியலையா? சரி, பெருமைன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், அதாவது தாழ்மைக்கு எதிர்பரமா இருக்கக்கூடியது. அகம்பாவம் சொல்லும் போது வந்து என்னன்னா, இந்த அகம்பாவுக்கு அடுத்தாலதான் இது வரும் செருக்கு வரும். அகம்பாவம் வந்துட்டுனாலே செருக்கு வந்துடும். செருக்குன்னு சொன்னா வீம்புன்னு சொல்றேன். வீம்புன்னு சொன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். யாரு சொன்னாலும், அதாவது ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னா என்ன வராது, ஏதாவது முடிவுக்கு வாங்க வராது. அதான் இந்த செருக்கு என்பவர்களை தங்களுடைய குணலட்சணமா அஸ்திபாரமாக கொண்டிருப்ப வேறு நிலை உள்ள கொண்டவர்களுக்கு ராஜ்யத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் முற்றிலும் தடைப்பட்டுப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். ராஜ்யத்தை என்னது தடை பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ பெருமைன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், அவம்பாவம் செருக்குன்னு சொல்லும் போது, அதாவது ஒரு வழிக்கும் வராத ஒரு, அதாவது தேவனே திருத்த முடியாது. என்ன செய்ய முடியாது? தேவனை திருத்த முடியாது. ஏற்கனவே பெருமை உள்ள தேவனை எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ அகம்பாவம் செருக்குன்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தேவன் அவரோடு போராடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா வந்து இந்த பரிசெயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே பிடியில் தான் இருப்பாங்க, வேற எந்த நிலையும் மாற மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணலட்சம் உள்ளவர்கள். இப்போ தேவன் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தெளிவாக புரிவார்களாக. இந்த கருத்தானது தேவனுடைய நேசகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு நாடிக்கொண்டிருக்கிற இவர்கள் பேணுவதிலும் கவனிப்பதிலும் எத்தனை வைராய்க்குடன் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நம்ம அந்த தாழ்மைங்கிற இந்த எளிமைய நம்ம என்ன செய்யணும்னா, இதை காத்து கொள்ளணும்னு சொல்றாரு.
அதான் சொல்றாரு பேணுவதிலும் அப்படின்னா நமக்குள்ள அதை என்ன செய்யணும் வச்சு பேணணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஆவியில எளிமையை விட்டுறக்கூடாது, தாழ்மையை விட்டுறக்கூடாது. இதை எப்பவுமே நம்ம கவனிச்சிருக்கணுமா, இந்த முதல் குணலட்சணத்தை கவனிச்சிருக்கணும். எத்தனை வைராக்கியமா இதை காணப்பட வேண்டும் சொல்றாரு ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு, இந்த 8 காரியத்தை 8 வார்த்தை சொல்லும் போது அவர் ஸ்டார்ட் பண்றதே இதுதான் முக்கியமா. ஏன்னா வந்து புறஜாதிகள் கூட மலை பிரசங்கத்தை ரொம்ப விரும்புவாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா மலை பிரசங்கத்தோட அந்த 8 வார்த்தைகள் அவ்வளவு அருமையானது. எந்த புத்தகத்திலையும் எழுதப்படாத ஒரு வார்த்தை தான் இருந்தது மலை பிரசங்கத்து வார்த்தை. இப்போ இத வைராக்கியமா என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். வைராக்கியமா தெரியுதா, இது எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமா என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல் குணலட்சணம் சொல்லும் போது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு கவனித்து பேணி என்ன செய்யணுமா, வைராக்கியத்தோடு இதை என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளணும். இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல கிறிஸ்துவின் சிந்தை எதில் இருக்குது? இப்ப கிறிஸ்துவின் சிந்தை வந்து பவுல் சொல்றாரு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எதுல இருக்குது, நமக்குள்ளதுன்னா பேசிட்டு முக்கியமான பாட்டு சிறுமூளை. சிறுமூளை பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது பெரிய மூளை விட்டாரு, சிறுமூளை சின்னதான் இருக்கும். ஆனா வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு, அதாவது நம்முடைய கீழ் காலில இருந்து தலை வர அத்தனையும் இன்னைக்கு நடத்தக்கூடியதுன்னா சிறுமூளை. இந்த சிறுமூளை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்ல வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 2-3. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என்ன சொல்ற பாருங்க, ஏக சிந்தை அப்படி சொல்றாரு. மைண்ட ஏகமா வச்சுடுங்க சார். நல்லா என்ன செய்யுங்க, ஒரு ஃப்ரீ மைண்டா வச்சுடுங்க. ஏகமா அந்த அன்புள்ளவர்களா இருந்து, அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர்களா இருந்து இசைந்த ஆத்மார்களாய் அப்படின்னு சொல்லும் போது, இசைந்த ஆத்மான என்னது, நான் சொன்னல வீம்புன்னு சொன்னல. ஒரு ஆள் பிடிக்கல அப்படின்னா கை கொடுக்க வரட்டாலும் போயிருவாங்க. ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்கள அதாவது பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் வந்து என்னது அகந்தையா போயிடும். இப்போ இது என்ன சொல்றாருன்னா இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்தித்து தேவன் என்ன செய்யறாருன்னா வாய்ப்பு கொடுக்கிறாரு, ஒன்று சேர வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒன்றே, அதாவது இசைந்த ஆத்மா ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கன்னு சொல்றாரு. யாருடைய சந்தோஷத்தை? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கிருங்க. ஏன் அப்படின்னா சபைக்குள்ளேயோ அதாவது வேதமானவர்களுக்குள்ளேயோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அதை என்ன செஞ்சுட்டாங்க, பெருசா ஆக்கிறாரு. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களுக்கு மேன்மை உள்ளாகிறது. இப்ப பெஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என்னை விட அந்த சகோதர சகோதரி மேன்மை உள்ளவர் நினைச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா பெரிய ஒரு, ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமா சொல்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம். என்னை விட மற்றவங்க அறையில சொல்லும் போது தொடர்ந்து வாசிக்கும் 2ஆம் அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். இப்போ அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிறார். இப்ப கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து லக்கா கிறிஸ்துவ இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருன்னா அவர் தேவனுக்கு சமமா இருந்தாரு, ஆனா தேவனுக்கு சமமா இருக்க எண்ணல. அந்த கொள்ளையாடின பொருளா கூட எண்ணல, ஆனா தம்மை தாமே வெறுமையாக்கிட்டாருன்னு சொல்ற. வெறுமை என்ன சொல்லப்படுதுன்னா மனுஷனை விட கீழே போய், மனுஷன்ல கூட என்ன செய்யல, ஒரு உயர்ந்த ஒரு ராஜாங்கத்துல கூட என்ன செய்யல வரல. ஒரு தாழ்ந்த ஒரு கஷ்டப்பட்ட அனுதினம் வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பத்துல தான் பிறக்கிறாரு. அடிமையின் ரூபம் எடுத்துன்னு சொல்லும் போது ஒரு அடிமை வேலை செய்யறாங்க. அந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாரு. அப்போ அவருடைய ரூபத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு அடிமையின் ரூபம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா தேவனுக்கு சமமா இருந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா அதை அவரு கொள்ளையாட நினைக்கல. கொள்ளையாட நினைச்சு சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இன்னைக்கு 10 வச்சிருக்கோம் 15 சேர்க்கலாமா, 15 சேர்க்க 20 சேர்க்கலாமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். ஆனா அவரை விட கீழே தான் நினைக்கிறாரு. எண்ணங்கள் எப்படி வருது, மைண்டு. அததான் பவுல் சொல்றாரு, தன்னை விட மற்றவர்களை பெரியவர்களாக நினைக்கும் போது அதான் இது கொள்ளையாடின பொருளா எண்ணாமல்
அப்போ அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண வரைந்தும் சிலுவையின் மரண வரைந்தும் கீழ்ப்பிடித்தவராகி தம்மை தாழ்த்தினார். அப்போ அந்த தாழ்த்தக்கூடிய அந்த முக்கியமான ஒரு குணலட்சணம் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ இது கிறிஸ்துதான் நமக்கு என்னன்னா அவர் சொல்றாரு அப்படின்னா அவருடைய குணசாயம். இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது மத்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்ப நம்ம துயரப்படுறது சொன்னா என்ன சொல்லலாம்? துயரம்னா என்ன? அனுதாபத்துக்குரிய துயரம் சொல்லலாமா? ஒரு அனுதாபம். இப்போ ஒரு துயரம் வருது, டக்குன்னு ரோட்ல ஒரு ஆள் அடிபட்டு போட்டாங்க, ரத்தமா வருது அப்படின்னா ஒரு துயரம் வருதுதான் இயற்கையில வந்துடும் இல்லையா? இயற்கையை வரக்கூடியது. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம சிறுமூல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சிறுமூல வேலை செஞ்சு டக்குன்னு என்ன செய்யுது? ஆனா இது தெரியாது. கண்ணு பாக்குது, கண்ணு பார்த்த உடனே மைண்டுக்கு என்ன செய்து கொடுத்து. அப்போ அனுதாபத்துக்குரிய பலனாகி ஆறுதல். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னா துயரம் அப்படின்னா நமக்கு சாதாரணமா தெரியுது. இதே ஆண்டப்பட்டார் இல்லையா? ஆண்டப்பட்டாரா இல்லையா? பயங்கரமா, அதாவது என்னன்னா கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டார். வியாகுலங்கிற ஒரு துயரம் தான். இது ஒரு குணலட்சணமா? குணலட்சணமா? ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அனுதாபத்துக்குரிய உணர்வு. அந்த அனுதாபத்துக்குரிய ஒரு உணர்வு. அப்போ இப்ப ஆண்டவர் படத்தை கூட நமக்கும் உணர்வு வருது இல்லையா? நம்ம அதை பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு உணர்வு வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்காரு. இப்போ இதே உலகத்துல பட்டிருப்பாருங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம பாக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இழந்திருக்கிற ஒரு தனி மனுஷன், அதாவது ஒரு அதே ஒரு ஃபேமிலி இழந்திருக்கிற ஒரு தனி ஒரு பையன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை இழந்திருக்கிற ஒரு தகப்பன் தாய், குடும்பத்தை அதாவது பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளை விட்டு இருக்கிற ஒரு முதியவர். இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ், அதாவது ராணுவம் கலந்து. ராணுவம் பாத்தீங்கன்னா எங்க அழாது பாத்தீங்களா? அவ்வளவு சீக்கிரம் அழ மாட்டாங்க. ஆனா ராணுவமே என்ன செய்யுதுன்னா கலங்கி அழக்கூடிய ஒரு துயரம். அப்போ இந்த துயரம்னா துயரமா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா துயரங்கிறது நம்ம இயற்கையில வரப்பட்டு, நான் சொன்னேன் பார்த்த உடனே நமக்கு துயரம் வருது. ஆனா இது குணலட்சணத்துல வர்றதில்லை. ஏன் அப்படின்னா துயரம் வந்துட்டு போயிடும். இப்போ சகோதரன் சொல்ல வாசிப்போம். துயரப்படுவது என்பது ஒரு குணலட்சணம் அல்ல, மாறாக அது கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஒரு மனப்பான்மையை குறிப்பிட்டதாக இருக்கின்றது. ஆறுதல் அல்லது சந்தோஷங்கள் இல்லாத துயரப்படுத்துதலின் ஆவியே ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை துயரப்படுதல் ஒரு குணலட்சணமாக இருக்குமாயின் நிச்சயமாக பிதாவும் தூதர்களும் துயரப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மாறாக கருத்து என்னவெனில் இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதே ஆகும். அதாவது தற்கால பூமிக்குரிய சூழ்நிலைகளானது முழுமையான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதில்லை என்று உணர்கிறவர்களை குறிக்கிறது. இப்ப யார குறிக்குதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ மேல வாசிக்கும் போது ஒரு மனப்பான்மை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனப்பான்மை, அதாவது நமக்கு மனுஷன்னா ஒரு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களா, மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு. அப்ப மனப்பான்மை இருக்குது. அல்லது சந்தோஷங்கள் இல்லாத துயரங்களின் ஆவியே ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவி என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இப்ப என்னன்னா துயரப்படுறது மட்டும்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவி. நல்ல ஒரு துயரப்படுறாரு, இறக்கப்படுறாரு. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் செய்தாலுமே நம்ம என்னன்னா அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு இல்லையா? என்னதான் நம்ம தன்னையே வெட்டி கொடுத்தா கூட, சுட்டெரிக்க கொடுத்தா கூட, ஒருத்தருடைய பசியை தீர்க்கக்கூடிய எண்ணெயை சுட்டு கொடுத்தா கூட என்ன கிடையாது? அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அப்போ மாறாக கருத்து என்னவெனில் இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பது ஆண்டவர் சொல்றது என்னன்னா அந்த ஆவிக்குரிய நிலையே பேசிட்டு வருவார். மாம்சிய காரியம் எதையுமே செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த 12 பேருக்கு புரியுது. ஆனா இந்த 20,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க புரியல. ஏன் அப்படின்னா ஒரு பெரும் கூட்டத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். இதே மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே பார்க்கல. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது லாசருடைய உயிர்த்தெழுதல், அதாவது பஸ்கா பண்டிகை நாட்கள்ல கூடுதலா சொல்லப்பட்டிருக்குது. பவனி வரும்போது அது எவ்வளவு பேரும் சொல்ல முடியாது. ஆனா அதுலயும் ஒரு பெருங்கூட்டம் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பெருங்கூட்டம் நிறைய வந்தாங்க, அற்புதங்களை பெற்றாங்க, அடையாளங்களை பெற்றாங்க, நல்ல ஆகாரம்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சந்தோஷமா போனாங்க. ஆனா சில காரியங்களை குறித்த அவங்களுடைய துயரத்துக்குரிய ஆறுதலை தான் அவங்க பெற்றுக்கொண்டாங்களே தவிர அவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்ன செய்யல,
புரியல. அப்போ தற்கால பூமிக்குரிய சூழ்நிலையானது முழுமையான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இப்ப இருக்கிற பூமியில இருக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருக்கிற திருப்தி மகிழ்ச்சி கொடுப்பதில்லை. அப்போ என்ன அப்படின்னா அந்த உணர்வுகள் தான் குறிக்கிறது துயரம். இப்போ அதான் சொல்றாரு, சில இடத்துல எனக்கு அதிகமா எனக்கு இருக்குன்னா நான் துயரப்படக்கூடாது. பவுல் அதான் சொல்ல, இருக்கிறவர் இல்லாதவர் போலவும் இல்லாதவர்கள் ஒரே நிலையில இருக்கின்ற ஒரே நிலையில இருக்கின்ற. அப்ப எந்த நிலையிலும் இருக்க மனரம்யமா கற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் எனது ஆவிக்குரிய நிலை உள்ளவர்கள். எந்த நிலையிலும் மனரம்யமாக சரிசமமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரிசமமாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் எனது ஆவியின் நிலை உள்ளவர் போட்டிருக்கு. இப்போ அவர் சம்மா வந்த போது நகரத்தை பார்த்து அதற்கு கண்ணீர் விட்டார் இல்லையா? அதாவது எருசலேம் நகரத்தை பார்த்து கோழிதன் குஞ்சுகளை சேர்க்கணுமாக எத்தனை தரமோ உங்களை சேர்க்கும்படியாக வந்து நீங்களும் என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை எருசலேம் நகரத்தை பார்த்து பாக்குறாருன்னு கண்ணீர் வருது. இது துயரமா? இல்ல. அப்போ இது துயரம் இல்ல. அப்போ வந்து உலகத்துல பார்க்கும்போது சாதாரண ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரே கண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு துயரங்கிறது வந்து மாம்சீகத்துல வர்றது வேற, ஆவிக்குரிய நிலை வேற. அப்ப இந்த பூமியில இருக்கிற இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதை ஒரு துயரமா என்ன, அதாவது அதை ஒரு பொருட்டாவே என்னாதபடி அந்த அதாவது எப்போ வந்து நம்ம அந்த பரிசை பெறுவோம், அந்த லக்க நம்ம எப்போ அடைவோங்கிற அந்த துயரத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலைதான் என்னது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவார்கள். அப்போ வெகு தாழ்மையோட இருந்த இப்ப பவுல் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 19. வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். இப்போ வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையின் யோசனைகளால் இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா எத்தனை சபை உண்டு பண்ணாரு? 5 சபை உண்டு பண்ணாரு இல்லையா? இப்போ இதுல அவருடைய புறஜாதியில ஸ்டார்ட் பண்ணதுன்னா கலாத்தியா நாட்டுல என்ன செய்யணும், அந்தியோகிய சபை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த அந்தியோகிய சபையில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குரூப் என்ன இருந்தாங்க அப்படின்னா யூதர்கள் இருந்தாங்க, ஒரு குரூப் புறஜாதி இருந்தாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் வந்து அப்போஸ்தலர் 2 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதாவது புறஜாதிகள் மத்தியில இருந்து வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது யூதர்கள் வந்து இவங்களை வந்து குறைச்சல பார்த்தாங்க கொஞ்சம். அதாவது நம்ம தான் இருந்து உயர்ந்த கிரேடுன்னு பார்த்தாங்க. நம்ம சாப்பிடறதும் கரெக்ட், அவங்க சாப்பிடறதும் கரெக்ட் இல்ல, அப்ப இவங்களை விருத்த சேதனம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல வந்தாங்க. இந்த விருத்த சேதனம் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? இப்ப இதுக்கு யாரெல்லாம் துணை இருந்தா? பேதுரு துணை இருந்தாரு, மற்ற அப்போஸ்தலரும் துணை இருந்தாங்க, பர்னபாவும் துணை இருந்தார். அவரும் இழுப்புண்டு போனார்னு இருக்குது. இப்போ இவெல்லாம் துணை இருந்து பவுல் அப்போஸ்தலன் சரி அவங்க எல்லாம் மூத்த சகோதரர்கள் விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு என்ன ஆகும்? அதாவது என்ன ஆகும் அப்படின்னா தேவனுடைய திட்டமே மாறி, தேவனுடைய திட்டமே பழையபடியும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் சபிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டம் அது அல்ல. கிறிஸ்து வந்து அதாவது விருத்த சேதனத்தையும் எல்லாம் மாற்றிதான் செஞ்சாரு. இப்ப நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், ஆலயம், பண்டிகை எல்லாமே என்ன செஞ்சாரு, மாறி. இப்போ வெகு தாழ்மை மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீர் அப்படின்னா சில சகோதரனை பகைக்க முடியல, ஆனா என்ன செய்யறாருன்னா மிகுந்த கண்ணீர் விடுறாரு. அப்படின்னா உள்ளத்திலே அழுறாரு. யூதருடைய தீமையான யோசனைகள் எனக்கு நேரிட்ட சோதனைகள் நான் கர்த்தரை சேவித்தேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இடுக்கலான நேரத்துல இது தவறு, ஆனால் மூத்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, வந்து தவறு செய்யறாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யறாருன்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்யறாருன்னா கஷ்டத்தோடு சேவித்தார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகுந்த கண்ணீர், இது ஒரு துயரப்படுறதுதான். இது ஒரு ஆவிக்குரிய துயரமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை, லக்க அடையத என்ன செய்யறாங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனை கொண்டு வராங்க. இப்போ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கு பயங்கர பசி, இந்த பசி பயங்கர துயரம் எடுக்கு. துயரம் தானே, சிலவு பசி வந்தா கோபம் வந்துடும். ஆனா மிகுந்த ஒரு விருப்பமான ஒரு ஆகாரம் கிடைக்கும் வைக்கலாம், ஆகாரம் கிடைச்சது என்ன ஆகும்? துயரம் போயிடுமா? துயரம் போயிடும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கும். அப்போ
ஒரு புசிப்பு குடிப்பு இல்ல. அதாவது அததான் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு துயரமா இருக்கிறீரு, 40 நாள் பட்னியா இருக்கிறீரு, இந்த கல் எடுத்து என்ன செய்யும், சாப்பிடுமே, நம்மளால முடியுமே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சாத்தானை ஜெயிப்பதற்கு, இலக்கை நாம் அடைவதற்கு நம்ம இதெல்லாம் என்னது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மூன்றாவது பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்ப சாந்த குணமுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, பாக்கியவான்கள். சாந்தமா இருந்துட்டா பாக்கியவான்கள், அதுல சொல்ல பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இருக்குது. இந்த சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி சுதந்திரிப்பார்கள்? ஃபைட்டிங் போகாம சும்மா இருக்கிறது. எது நினைத்தாலும் சமாதானமா ஏற்றுக்கொள்றது. ஓகே, அதாவது நம்ம வந்து கிறிஸ்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப அவ்வளவு ஹார்டனும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட அடியில் பாத்தீங்கன்னா சரையில கிழிக்க கொடுக்குறாரு. இதுக்கு பல மொழியெல்லாம் உண்டு. அதாவது என்ன சொல்றதுன்னா, கலப்பைக்கு விலகி இருக்கிற நிலம் பயிராகாதான். புரியுதா? ஆமா, கலப்பைக்கு விலகி இருக்கிற நிலம் பயிராகாது. அப்போ கலப்பை ஊனும் போது நிலம் எனக்கெல்லாம் கிழிக்க கூடாது அப்படின்னா அது பயிராகாது. அப்ப அது கிழிக்கப்படணும், தண்ணீர் பாய்க்கணும், மாதிரி அழுக போடணும், மாதிரியும் கிழிக்கணும், இதெல்லாம் கிழிச்சு அதுக்கப்புறம் தான் பயிர் என்ன செய்யறோம். இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை அதை உழுதுட்டாங்க. ஒன்று இல்லாம என்ன செய்யறாங்க, உழுது போட்டாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படின்னா கிழிக்கப்பட்டது, அந்த கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கிழிக்கப்படும் போது அந்த சாந்தத்தை அவர் விட்டிருந்தாருன்னா என்ன? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் எண்டு வரை என்ன நடக்குங்கிறத அவர் முன்னோடி அவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்றாரு பாருங்க. சாந்த குணம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த பூமியை நான் சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் சாந்தத்தை காமிக்கணும், இல்லைன்னா நான் அந்த பூமியை இழந்துருவேன். அதே போலதான் சில இடத்துல நான் சாந்தத்தை விட்டுட்டோம் அப்படின்னா சில சகோதரனை நான் விட்டுடுவேன், சகோதரியை நான் என்ன செய்யணும், இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த மூன்றாவது குணலட்சணம் பார்க்கும்போது, இந்த மூன்றாவது குணலட்சணம் என்பது சாந்த குணம் அல்லது கனிவு அல்லது நிதானம்னு சொல்லுவோம். நிதானம். அப்போ நம்ம நிதானமா பேசுறவன் கர்த்தருக்கு பயப்படுறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு காரியத்தை நிதானமா செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யோசனை கிடைக்கும். டக்குன்னு நம்ம தாறுமாறாய் ஏதாவது செயல்பட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்காது, தெய்வீக யோசனை கிடைக்க முடியாது. அப்போ சாந்த குணம் அல்லது ஒரு கனிவு, கனிவுனா ஒரு கனிந்த ஒரு நிலைமை, கனிவு அல்லது நிதானம். இப்போ இத சகோதரர் என்ன சொல்ல வாசிப்போம். சாந்த குணத்தை, சாந்தத்தை பொறுமை, நிதானம் மற்றும் தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி ஒப்புக்கொடுத்தல் என்பவைகளுக்கும் சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கென அடிக்கடி காட்டப்படும் சாதாரணமான நிதானம், கனிவு, பொறுமை என்பவைகளுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. குணலட்சணங்களுடைய வரிசையில் முதலாவதாக இடம்பெறும் தாழ்மையான மனதை பெற்றிராதவர்களுக்கு தெய்வீக சித்தத்திற்கு பொறுமையுடன் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பது என்பது கூடாத காரியமாகும். பெருமையும் சுய சித்தமும் கொண்டிருப்பவர்களிடம் சுயம் மேலோங்கி அவருடைய கணிப்பை தவறாக வழிநடத்தி, அவருடைய மனசாட்சியையும் தவறாக வழிநடத்தி அவர்களை தெய்வீக ஏற்பாடுகளின் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாதபடி செய்து, அவர்கள் தங்களது அதாவது ஊசாவை போன்று கரங்களை நீட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி விழுந்து விடாதபடிக்கு பெட்டியை தாங்கள் பிடித்து நிலை குலையாமல் செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறது. இப்ப இந்த சாந்தம் அதாவது தவறும் போது என்ன ஆகுங்கிறத ஊசாக என்ன செய்யறாரு, உட்படி கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த சாந்தத்துக்கு என்ன சொல்றாருன்னா, மூன்றாவது குணலட்சணத்துக்கு நம்ம தேவை என்னன்னா தாழ்மையான மனதை பெற்றிராதவளுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குணலட்சணத்தை பெற்றிராதவளுக்கு இந்த சாந்தம் கிடைக்க கஷ்டம். ஏன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். அப்போ பெருமையும் சுய சித்தமும் கொண்டிருக்கிறவருடைய சுய மேலோங்கி அப்படின்னா சுயம் மேலோங்கி ஃபர்ஸ்ட் குணலட்சணம் இல்லைனால என்ன ஆகும், சுயன்னு ஒண்ணு மேலோங்கும். சுயன்னு தெரியுதா, இந்த சுயம் யார்கிட்ட இருந்த அப்படின்னா இவர்கிட்ட தான் இருந்தது. யார்கிட்ட,
ஊசாட்ட இருந்தது. அப்ப இந்த ஊசா என்ன செய்யறாருன்னா, எத்தனையோ பேர் சும்மா இருக்கிறாங்க, ஆசாரியர் சும்மா இருக்கிறாரு. அன்னைக்கு யாரு என்ன செய்யறாரு? ஊசா என்ன செய்யறாரு? ரொம்ப அனுதாபப்படுறாரு இல்லையா? எதாவது சொல்லப்படுது, மேலும் சுய சித்தம் கொண்டிருக்கிறவர்களின் சுய மேலோங்கி அவர்களின் கணிப்பை தவறாக வழிநடத்தி. இது என்ன செய்யறாருன்னா, நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு. அதாவது தெருவில் போகக்கூடிய நாயுடைய வாளை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பிடிக்க கூடாது. அது என்ன செய்யும் இல்லையா? அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனசாட்சி தவறாக வழிநடத்தி அவர்களை தெய்வீக ஏற்பாடுகள் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாதபடி செய்து அவர்கள் தங்கள் ஊசாவை போன்று கரங்களை நீட்டிடுவாங்க. ஊசாவை போல் டக்குன்னு நினைச்சோம் கரங்களை நீட்டிடுவாங்க. விழாதபடிக்கு பெட்டியை தாங்கள் பிடித்து நிலை கொள்ளாங்க. நல்லதுதான் செய்யணும்னு தோன்றும், இந்த சிஸ்டருக்கு இந்த சகோதரனுக்கு நல்லதுதான் செய்யணும் தோன்றும். ஆனா அது முடிவு என்ன ஆயிடும்? ஏன் தான் நம்ம இதை செய்தோன்னே. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இது சாந்தம்ங்கிறது ரொம்ப காரியம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ உன்னிப்பா பார்க்கக்கூடியது. சில இடத்துல அவங்கள போட்டு உடனே வருவாங்க தெரியுமா ஆண்டவரை இல்லையா? ஒரு காயத்தை காட்டிட்டு என்ன சொல்லுவாங்க? இது யாருக்குடையது கேட்பாங்க. அப்ப பக்கத்துல சொல்லுவாங்க, போதகரே இவர் மோசமான ஆளு, என்ன செய்வாரு? இந்த கேள்வி, அதாவது உங்களை மாட்டி விடுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்படின்னு அவரு ஞானமா பதில் சொல்லிட்டு தூர போயிடுவார். ஏன் அப்படின்னா, சிலருக்கு பதில் சொல்லுவார், சிலருக்கு பதில் சொல்லவே. ஏன் அப்படின்னா, தேவையில்லாத பதில் சொல்லவே மாட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தோடு கைங்கோளுமா பிடித்த ஸ்திரீய கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு கட்டளையை போட்டு கேட்பாங்க. அப்ப மோசையும் அவர் என்ன செய்யல, அந்த வார்த்தைகளையும் என்ன செய்யல, அவமானப்படுத்தல. அவரும் அவமானப்படாதபடி தரையில எழுதிட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா, வாய்னால சொல்லியிருக்கலாம், ஆனா தரையில எழுதிட்டு போன உடனே எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிடுவோம். அப்போ சில இடத்துல பேசணும், சில இடத்துல பேசக்கூடாதுங்கிறத இந்த சாந்தம் தான் என்ன செய்யும், நமக்கு வெளிப்படுது. இந்த சாந்தம் வெளிப்படும். ஏன்னா சாந்தம் இருந்தா நிதானமா என்ன செய்ய செயல்படுத்தலாம். இந்த சாந்தத்தோட ஒட்டி இருக்குதான் நிதானம். இந்த நிதானம் என்கிறது இருக்கும்போது பதில் கொடுக்கிறது, இந்த பதில் நம்ம கொடுத்தா சரியாகுமா சரியாகாதா, அதான் சொல்லுது. ஊசாய் போல டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா செயல்படக்கூடாது. அந்த பெட்டி முதல்ல தவறாம இருக்கணும், கீழே விழாம இருக்கணும். யாருக்கு கரிசனை இருக்கணும்? தேவனுக்கு இல்லையா? தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கரிசனை இருக்கணும். ரெண்டாவது யாருக்கு? அதை பிடித்து கொண்டு போகிற ஆசாரியருக்கு, சுத்தி இருக்கிற ஆசாரியருக்கு. ஆனா போர்ச்சிகனா இருக்கிற தூர இருக்கிற ஊசாவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அப்போ சில காரியங்கள்ல ரொம்ப ஞானமா நம்ம செயல்படுறது நல்லது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கொரிந்தியர் ஒரு வார்த்தை சொல்ல, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 21. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. இப்ப சுயன்னு வந்துட்டுல, இப்ப யாருக்கு வந்தது? ஊசாக்கு சுயன்னு வந்தது. இந்த சுயம் என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது சாம்பலா மாறல அப்படின்னா என்ன இருக்கு தெரியுமா? அந்த சுயம் சாம்பலா மாறல. நம்ம இப்போ ஒரு உடன்படிக்கை எடுத்து குறிப்பிட்ட வருஷங்கள் அந்த சுயம் சாம்பலாகாம இருந்தா சிந்தை மாறாது, நம்முடைய செயல் மாறாது, பேச்சு மாறாது, நமக்குள்ள இருக்கிற பெருமையும். அப்ப இந்த சுயம் ஃபர்ஸ்ட் சாம்பல் ஆயிட்டுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே சரியாகும். அப்போ இந்த சுயம் மனுஷரை குறித்து மேனே பாட ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுடுங்க. இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, அவங்க நல்ல சப்ஜெக்ட் எடுப்பாங்க, இவங்க நல்ல சப்ஜெக்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே யாரை குறித்து தெரியுமா? கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை குறித்து மேனே பாராட்டாமல் மனுஷரை குறித்து. அப்ப மனுஷர் யாருமே குறித்து மேனே பாராட்டுறது என்ன இல்லை, யாருக்கும் எது. ஏன் சொல்றேன்? எல்லாருக்கும் ஒரே அழைப்புலதான் கொடுத்திருக்காரு. யாருக்கா உயர்ந்த தாழ்ந்த அழைப்பு கொடுத்திருக்காரு? அதுல இல்ல, எல்லாரும் ஒரே அழைப்புல வந்திருக்கிறாங்க. அதே என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருகாரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. இப்போ இதுல என்னன்னா, மனுஷர் செய்யக்கூடாத காரியங்களை குறித்து மேலே பாராட்டுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேர் சபையில ஒரு சின்ன அற்புதம் எப்படி நடக்கும் தெரியாது. இந்த அற்புதத்தை என்ன செய்வாங்க? அந்த மனுஷனே அவங்களுக்கு நமக்கு தெரியாது. அவங்க கிறிஸ்துவ பேக்ல வச்சுட்டு என்ன செய்வாங்க? மனுஷர் முன்ன வச்சு பேசக்கூடியவங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நமக்கு முன்னாடி யார் தான் இருக்கணும்? கிறிஸ்து தான் இருக்கணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை குறித்து மேலே பாராட்டுறதும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லன்ட்டு. கிறிஸ்து ஊழியம் செய்ய வரல அப்படின்னா, பவுலாகிலும் அப்பல்லாகிலும் கேபாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழும் காலியமாகிலும் வருங்காரியமா இருந்தாலும் எல்லாம் உங்களுடையது அப்படின்னா நீங்க ஒரே நிலையில இருக்கிறீங்க.
எதா இருந்தாலும் ஒரே நிலையில நீங்க இருக்கிறீங்க. யாரும் மேன்மைக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் கொடுத்த தாளந்து அந்த அந்த பணிகளை செய்வதற்கு வந்திருக்கிறாங்க. அந்த பணியை செய்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டி கொண்டே, அது குறித்து அவருக்கு எந்த மேன்மையும் இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா, அப்போலோவுக்கு ஏன் வந்து ஒரு பேச்சு வர தெரியுமா? அப்போலோவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போலோ ஏன் வந்து அப்போலோ பவுல்னு ஒரு 2 குரூப் மாறிச்சு. ஸ்பீச் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அதாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நீங்க 10ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்க 10ல இருந்து வாசித்து பார்க்கும் போதே அழகா சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, சிலர் மெச்சு கொண்டு இருக்கிறாங்க. யார? அப்போலோவ ரொம்ப மெச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா டீச் பண்ணுவாரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அழகா சொல்லிடுவாரு. எனக்கு அந்த அளவுக்குலாம் என்ன இல்லை, பேச்சில நான் வந்து கல்லாதவன் தான், அறிவுல கல்லாதவன். அப்போ நான் பேச்சுல எனக்கு கொஞ்சம் குறை இருக்குது. அப்போல நல்ல பிரசங்கம் பண்றாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ அப்போல ஒரு குரூப்பு, அவர் ஒரு குரூப், இப்படி போயிட்டு இருக்கீங்க. இதனால அது நீங்க 10ஆம் அதிகாரத்தை, அதாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பின்னாடி வந்தீங்கன்னா சொல்லுவாரு, மனுஷரை குறித்து அதாவது பெருமை பாட்டு குழுவோடு நாங்கள் சேர்கிறதே இல்லைன்ட்டு. ஒரு குரூப் என்ன செய்யறாங்க? மனுஷரை குறித்தே பெருமை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த குழுவோடு நாங்கள் சேர்கிறதே இல்லைன்ட்டு. அப்போ என்ன சொல்ற பாருங்க, அதேதான், நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப நம்ம எல்லாருமே யாருக்கு உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துக்கு தான் உடையவர். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு முன்ன இருக்கிறாரு. ஒரு மனுஷனை பயன்படுத்துறாரு, நான் கிறிஸ்து நீங்க பேசிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. அது புரோஜனமான ஊழியக்காரன். அப்போ நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர், தேவன் அனுப்பி இருக்கிறாரு. கிறிஸ்து இணைஞ்சிருக்காருன்னா நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. அப்போ நமக்கு மேன்மை அல்ல, கிறிஸ்துக்கே மேன்மை. அப்போ ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் மற்றொருவன் வேறொருவன் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் அல்லவா? யார் மாம்சத்துக்குரியவர்கள்? நினைக்கிறவங்க தானா? இதுக்கு இது பவுல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பவுல் அதே வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை சொல்றாரு, யார் மாம்சத்துக்குரியன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் தான் மாம்சத்துக்குரியவர்கள். யாரு? இவங்க என்ன செஞ்சாங்க? இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் பவுல் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 2. நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் போடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்களால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இப்ப நீங்கள் பலன் இல்லாதனால உங்களுக்கு நான் என்ன போஜனம் கொடுக்கல, பாலையே கொடுத்துட்டு இருக்கிறேன். பலன் இருந்தா தான் கொடுக்க முடியும் இல்லையா? பலன் இல்லை, அதனால பாலையே குடி கொடுத்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நான் பாலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. நான் வந்து பாலையே கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியரா இருக்கப்படினால், அப்ப மாம்ச சரீரத்தை குறித்தே பேசிட்டு இருக்கிறீங்க. ஆவிக்குரிய சிந்தை இல்ல, ஆவிக்குரிய பேச்சு இல்ல, ஆவிக்குரிய பெருமை. அப்போ மாம்சத்தை குறித்த பெருமை இருக்குது. அதனால இப்போதும் நீங்க உங்களுக்கு பலன் இல்லை. அந்த சகோதரன் சொல்ற வாசிப்போம். தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுதே ஆறுதல் படுத்தப்படுகின்றார்கள் என்ற விஷயம் இருப்பது போன்று, தேவனுடைய ஜனங்கள் இப்பொழுதே விசுவாசத்தின் மூலமாக பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற விஷயமும் இருக்கின்றது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, இப்பொழுது ஆறுதல் படுத்தப்பட்டு, எப்படி ஆறுதல் படுத்து கொண்டிருக்காங்க? மேன்மை பாராட்டுறவர்கள் பாராட்டும், மாம்ச குறித்து பெருமை பாராட்டுறவங்க பெரிய பாராட்டும், மற்றவர்களை குறித்து பெருமை பாராட்டுறவங்க பாராட்டட்டும். ஆனா தேவனுடைய ஜனங்கள் சொல்லும்போது, அவரால் பிடுங்கி எடுத்து நடப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? கிறிஸ்துவை குறித்து தவிர யாரை குறித்து மேன்மை பாராட்டினாலும் இருதயத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே கிறிஸ்து தான், கிறிஸ்து தேவனுடைய. இப்போ 4வது பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படி திருப்தி அடைய முடியும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ சகோதரர் சொல்றாரு, 4ஆம் குணலட்சணம் என்பது நீதியின் மீது பசிதாகம் மற்றும்
தாகம் கொண்டிருப்பதாகும் அப்படின்னு சொல்ல, ஒரு தாகம் கொண்டிருக்கிறது. இப்ப தாகம் சொல்லும் போது இப்ப வந்து மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறுகிறதுன்னு சொல்றாரு யாரு? தாவீது. இப்போ ஒரு தாகம் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன நோக்கம் இருக்கும்? எப்போ தண்ணீர் குடிக்கலாம். அப்போ நீதியின் மேல் ஒரு பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டது. அப்போ ஒரு இடத்துல நீதி இருக்குன்னா அந்த நீதியை தான் விரும்பணும். அநீதி கண்டிப்பா எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம நிறைய இடத்துல என்ன செய்யறோம்? அநீதிக்கு மூடிட்டு வந்துடுறோம். ஆனா நீதி மட்டும் என்ன செய்யணும்? தலை தோங்கும். ஏன் அப்படின்னா முந்தைய 3 குணலட்சணங்களை போதுமான அளவுக்கு கொண்டிராத எவராலும் இவ்விதமான பசியை தாகத்தை கொண்டிருக்க முடியாது. அப்போ கடந்த 3 குணலட்சணங்களும் என்கிட்ட நடைமுறை முடியல அப்படின்னா அந்த 4வது குணலட்சணமாய் நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அந்த வர முடியாது. அந்த நீதி மேல் ஒரு பசி வராது அப்படின்ற. அப்ப நீதி மேல் ஒரு பசி வேணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்? கண்டிப்பா அந்த முந்தைய குணலட்சணங்கள் வேணும். அப்போ இது என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், பின்ன எல்லாம் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ நீதியின் மேல பசிதாகம் இருக்கணும் அப்படின்னா ராஜ்யத்தை தேடுறவங்க, ராஜ்யத்தை நோக்குறவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து ராஜ்யம் கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி இந்த மாதிரிலாம் மைண்ட் செட்ல வந்துடும். ஏன் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் நிக்கிறவங்க யாராவது அப்படி நினைப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் எப்படியாவது நான் ஓடுவேன் லெக்க என்ன செய்யணும், கொஞ்சம் லேட்டாலாவது என்ன செய்யணும், தொட்டாலும் லெக்க அடையணும் அப்படின்னு நான் ஓடிட்டு தான் இருப்பேன். ஆனா எனக்கு எங்க கிடைக்க போகுதுங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது இல்லையா? இன்னைக்கு வந்து நிறைய சோர்வுகள் வருது. காரணம் என்னன்னா மாம்சீக சோர்வுகள். மாம்சீகத்துல சில தவறுதல், மாம்சீகத்துல இருக்கிற பலவீனத்தின் சோர்வுகள் வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் போது நீதியை தேடுறோம். அப்போ இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் தான் பரிசு நமக்கு என்னது கிடைக்குது. இப்போ சங்கீதம் 42:2 சொல்றாங்க, என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் அப்படின்றாரு. இப்பதான் பரிசு வருது. எங்க வருது? நான் எப்போ தேவன் மேல ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறேனோ, தேவன் எப்படிப்பட்டவர்? ஃபர்ஸ்ட் குணலட்சணம் என்னது? நீதி இல்லையா? 2வது அன்பு, அதுக்கப்புறம் ஞானம் வல்லமை 2வது, அதுக்கப்புறம் தான் 4 குணலட்சணங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் நீதி என்ன வருதுன்னா, நீதின்னு சொல்லும்போது தேவன் பார்க்கிறது நீதி. இந்த நீதிய சரியானபடி நம்ம இந்த குணலட்சணங்கள் நம்ம செய்து வர்றோம் அப்படின்னாலே இந்த வேத மாணவர்கள் இன்றைக்கு சவாய்ப்பு முடிஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் வரக்குன்னு முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? முடிஞ்சிருக்கோம்ல. அப்போ எதற்கோ நம்மள என்ன செஞ்சிருக்காருன்னா அழைச்சிருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா தேவன் மேல ஜீவனுள்ள தேவன் மேல நான் தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து இருக்கிறேன். அப்போ நான் தாகமா இருக்கிறேன் அந்த நீதியின் மேல, தேவன் மேல தாகமா இருக்கிறேன். அதனால எனக்கு எப்போ வந்து பரிசு கிடைக்கும். அவருடைய சந்நிதியில் நின்றுட்டாலும் என்னது? பரிசு கிடைச்சாதான் அவருடைய இடத்துக்கு போக முடியும். நல்ல இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போ சங்கீதம் 63:1 வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்போ வறண்டதும் விடாய்த்துமான தண்ணீரற்ற நிலம் அப்படின்னு சொல்லும் போது நல்லா வெடிப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத நிலம் வெடிச்சிருக்கு. கேப்பாரு. அதுல என்ன ஆகும்? தண்ணி விட்ட உடனே மழை அப்படியே மிரவடும். என்ன அந்த பப்புள்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு வாஞ்சியா பிடிக்கும் அந்த நிலம். அப்போ அதே போலதான் வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையை தாகமா இருக்குது, அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன், என் மாம்சமான உண்மை. அப்போ முதல்ல நம்ம தேடுறது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆவி என்ன செய்யுது? தேவன் மேல வாஞ்சியா இருக்குது. பின்னாடி என்னுடைய மாம்சமும் என்ன செய்யுது? உண்மையை நோக்குது. அதான் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 6:7 வாசிக்கும் போது, இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து எழுப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அப்போ நான் மரித்தோர்ந்து முதலாவது நான் எழுந்திருப்பதற்கு ஒரு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த மைண்ட் செட் உடனே வராது, நமக்கு வராது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பலியிடும் போது நம்மளே வெறுக்கிறோம். அதை என்ன சொல்றாருன்னா,
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து அப்படின்னா, தன்னை தானேங்கிறது எப்படி? தன்னை தானே, என்னையே தானே. அப்படின்னா என்ன வெறுக்கணும்னா மற்றவங்களை இருப்பதை நான் வெறுக்க முடியும் இல்லையா? என்னையே வெறுக்கணும் அப்படின்னா, என்னையே நான் வெறுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ரேசா சொன்னா என் தகப்ப வந்து மறைத்து போனா நாடகம் பண்ணிட்டு வரேன் உடனே அது அப்ப வந்து நீ போய் அங்கெல்லாம் போண்டா, அங்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நீ வந்து என்ன செய்ய, நீ இங்க வந்தேன்னா நிறைய பேர் என்ன செய்யலாம், உயிர் தெளிப்பலாம், நீங்க என்ன பின்பற்றி வரல. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு அதான் சொல்றாருல, மரணத்துக்குள்ளாகி நான் என்னையே நான் மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகி நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதற்கு தகுதியாகும்படிக்கு, அப்ப நான் மரணத்துக்குள்ள ஆகணும் அப்படின்னா என்னைய நான் என்ன செய்யணும், அழிக்கணும். என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், மறக்கணும். என்னுடைய சிந்தைகள் செயல்கள் எல்லாம் உலகத்தின் சிந்தைகள் எல்லாம் மறந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்காக எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக. ஏன் அப்படின்னா என்னுடைய லக்கு அது. அந்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் எனக்காகப்பட்ட பாடு நிறைய இருக்குது. தேவன் அதுக்கு மேல என் மேல அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த அன்பையும் கிறிஸ்துவுடைய கருணையை நான் நினைச்சு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நான் விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சகோதரர் என்ன சொல்ல வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் என்றும் பாக்கியமான குணலட்சணத்தை உடையவர்களும் அதனை விருத்தி செய்பவர்களும் திருப்தி அடைவார்கள். போக போக பின்னர் தேவனுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும் போது இந்த ராஜ்யத்தின் விளைவாக சகல பொல்லாப்பும் சகல பாவங்களும் சகல அக்கிரமங்களும் அநியாயங்களும் அடக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தமான சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும் போது அதிகமான திருப்தி அடைவார்கள். நீதியின் மீதான நம்முடைய பசி மற்றும் தாகம் அழிக்கப்படுவதில்லை, மாறாக நமது கர்த்தர் வாக்களித்துள்ள பிரகாரம் திருப்திப்படுத்தப்படும். இப்போ அதாவது ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கடந்த நாட்கள்ல அரசுடைய தகப்பனார் இறந்து போனார். அந்த நெத்திரை அடக்கத்துக்கு நிறைய வந்திருந்தாங்க. ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும். அடுத்தால யாருன்னு கேட்ட ஒரு ஆள் கேட்கிறார், அடுத்தால யாருன்னு கேட்கிறார். யாருக்கும் பதில் வரல. எதுக்காவது துணி வாங்கலாம். அப்போ நான் சொன்னேன், அடுத்தால நான் தான் அப்படின்னேன். நீங்க உலகத்தை வெறுத்தா சொல்றேன். உலகத்துக்கு பாடுகளை பிரச்சனைகளை வெறுத்து எனக்கு பிரச்சனை வந்தாதானே வெறுக்க முடியும் இல்லையா? பிரச்சனை எல்லாம் வெறுக்க முடியுமா? அப்போ பிரச்சனையும் இருக்கணும், உலகமும் எனக்கு வெறுக்கப்படணும். அப்போ பிரச்சனைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அதாவது பவுல் சொல்லும் போது நான் உங்களோடு இருக்கு பாருங்க, கிறிஸ்துவோடு இருக்குனாலும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிறதோட அதுங்க இருக்கு ரொம்ப நலமா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு முற்றிலுமாக ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனால ஒரு துணை எல்லாம் வாழ முடியாது, நடக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு நம்ம கால் கொடுக்க முடியுமா, கை கொடுக்க முடியுமா? அவன் எப்படியாவது சீக்கிரமா வந்து என்ன செய்யணும், ராஜ்யத்துல அவன் நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த ராஜ்யத்துல நடக்கக்கூடிய நமக்கு முடியாது, செய்ய முடியாதத ஆனா நம்ம ஒண்ணு செய்தோம் அப்படின்னா அவன் என்ன செய்யலாம், அவனுக்கு கிடைக்கும். நம்ம ஒண்ணு செய்தா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும். அப்போ நம்ம முதலாவது சில காரியங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ராஜ்யத்திலேயாவது என்ன செய்யறான், சந்தோஷமா இருப்பான். அதான் சொல்லப்படுது, தேவனுடைய பரிசுத்தமான சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு அங்க யாரும் உடவர்கள் இல்லை, யாரும் வியாதி உள்ளவர்கள் இல்லை, யாரும் எந்த பிரச்சனை உள்ளவர்கள் இல்லை. ஆனா அதே சித்தம் இங்க செய்யப்படணும் அப்படின்னா அது அதிகமாக திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. திருப்தி அடைவன்னு சொல்லும் போது நீதியின் மேல் பசிதாகம் இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. நீதியின் மீதான பசிதாகம் மற்றும் தாகம் அழிக்கப்படுவதில்லை, அது மாறாக தமது கர்த்தர் வாக்களித்த பிரகாரம் திருப்தியாக்கப்படும். அப்போ அவருடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா அவர் வாக்கு கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அது என்ன செய்யும், நிறைவேறும். அடுத்த நம்ம பார்க்கும்போது 5வது வார்த்தை பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 7, இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த இரக்கம் பெறுவர், அதாவது இரக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தை நம்ம எப்படி காண்பிக்கிறது, இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? நம்ம இரக்கத்தை காண்பிக்க செய்யணும், பெற்றுக்கொள்ள வேணும் இல்லையா? நமக்கும் இரக்கம் தேவை, நம்ம மற்றவங்களுக்கும் இரக்கத்தை இல்லையா? இப்போ அதான் சகோதரன் சொல்றாரு, நான் என்னதான் அறிவில் அல்லது கிருபைகளின் அநேக காரியங்களை அடைந்திருந்தாலும் ஒருவேளை இந்த குணலட்சணம் நம்மிடத்தில் இல்லை எனில் நாம் ஒருபோதும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்றார். அப்போ இந்த குணம் நமக்கு வேணும். நான் தான் சொன்னேன், ஏதாவது எனக்கு செய்ய முடியாட்டா அந்த சகோதர சகோதரிக்காக நான் எதையாவது செய்தோம்னா
அவருக்கு வந்து என்ன செய்யும், ஒரு விடுதலை கிடைக்கும். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அது போல என்ன சொல்றாருன்னா, இரக்கம் கொள்ளவில்லை எனில் நம்முடைய பரமபிதாவை நம்ம மேல இரக்கம் கொள்ள மாட்டார் என்றும் தெரிவிப்பதன் மூலம் இரக்கம் எனும் குணலட்சணம் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 5வது குணலட்சணம் முக்கியமான ஒரு குணலட்சணம் தான், மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்துகிறார். இப்போ ஒரு ஓமையை வந்து சொல்றாரு. என்ன ஓமை இது? கணக்கு கேட்கும் எஜமான். கணக்கு கேட்கும் எஜமான் சொல்றாரு. இந்த கணக்கு கேட்கும் எஜமான் நிறைய பேர் மாட்டிடுவாங்க. இப்ப கூட நம்ம நிறைய சகோதர மாட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கணக்கு எஜமான் அதாவது அவங்க வந்து முடியாம செய்யறாங்க. ஆனா வாக்கு கொடுத்திருப்பாங்க, வாக்கு அவங்களும் மாறுவாங்க. ஆனா இதுல மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு 10,000 தாளந்து என்ன செய்யறாருன்னா அவருக்கு கடன்பட்டு இருந்தாரு. அந்த 10,000 தாளந்த என்ன செய்யறாருன்னா முடியலன்னு உடனே என்ன செய்யறாரு, சரி மனுஷன் விட்டுறாரு. அவர் வந்து இவருக்கு 100 தான் தாளந்து தான் கடன்பட்டு இருந்தாரு இந்த மனுஷன். அந்த 10,000 மன்னிக்கப்பட்டு வந்த பிறகு 100 அவரை என்ன செய்யறால மணி. அப்போ உடனே என்ன செய்யறாருன்னா அவர் கேள்விப்பட்டு என்ன செய்யறாருன்னா ஜெயில போறோம். இந்த ஓமை வந்து நமக்கு தெரியும். அப்போ இதை நாம் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம். அப்ப இரக்கத்துக்கு முன்பாக ஒரு மேன்மை பாராட்டுதல். அப்போ அந்த மேன்மை பாராட்டுதல் என்னன்னு சொல்லும் போது தேவனுக்கு முன்பாக என்ன செய்யும், ஒரு தைரியப்படும். அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம ஒரு தைரியமான ஒரு குணலட்சணமே என்னது அப்படின்னா இரக்க குணம்தான். அன்றையும் அவன் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசிரியா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பா இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு பிரதான ஆசாரியர் தேவனுக்கு சமமாய் இருக்கக்கூடிய இருந்தவர், பிரதான ஆசாரியாக இருக்கக்கூடியவர் எங்க சொல்றாருன்னா சகோதரருக்கு ஒப்பா இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கும்படியாக கிறிஸ்து நினைச்சாரு, ஒப்பா இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ நம்மள அவர் சகோதரனே என்று அழைக்கிறார். நம்ம இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதை சாதாரணமா பேசிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்து எனக்கு சகோதரன் போயிடுவாங்க, நம்ம அண்ணன் மூத்த சகோதரன் போயிடுவாங்க. அதை என்ன செய்யணும், பிராக்டிக்கலா சிந்தையில கொண்டு வந்தாதான் முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம சிந்தையில தான் இருக்கணும், வாயில இருக்கக்கூடாது. வாயில நம்ம மூத்த சகோதரன் சொல்லி போயிடுறாங்க. ஆனா மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கணும்னா, எனக்கு எங்க அண்ணன் உயிர் கொடுத்தாரு, நான் எனக்கு அவர் உயிர் கொடுத்தாரு. அப்ப நான் என்ன செய்யணும்னா, எனக்கு அந்த பலனை நீர் தாரும், இந்த வழியை தாரும், அதை எனக்கு செவைப்படுத்தும் அப்படின்னு கேட்கலாம். இந்த சகோதரன் என்ன சொல்ல வாசிப்போம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் ஏன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இரக்கம் ஞான இரக்கமாக இருக்க வேண்டும் ஒழிய போலித்தனமான இரக்கமாக இருக்கக்கூடாது. நாம் காட்டக்கூடிய இரக்கமானது மற்றவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய பலவீனங்களையும் குறைவுகளையும் நம்முடைய பார்வையிலிருந்து திரையிட வேண்டும், மறைக்க வேண்டும். இல்லையே நம்முடைய நீதியின் மீதான பசி தாகத்தினால் நமக்கு வெளிப்பட்டுள்ள நம்முடைய சொந்த பலவீனங்களுக்காக நாம் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் அடையலாம் என நாம் எதிர்பார்க்க முடியாது. இரக்கமுள்ளவர்கள் மாத்திரமே இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒருவேளை நாம் தேவனுடைய கரங்களில் இருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும். இப்ப பாத்தீங்கன்னா, தேவனுடைய கரத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றது. அப்போ தேவனிடத்துல நம்ம இரக்கம் இருந்தாதான் முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் ஓடுறதுனாலும் அல்ல, இல்ல விரும்புகிறோம் நானும் அல்ல, ஓடுகிறானும் அல்ல, ஒண்ணும் இல்லை. தேவன் தான் என்ன செய்ய முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய பலத்தினால அதாவது நிறைய நான் வாசிக்கிறேன், நிறைய திறமை இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது, இது எல்லாமே எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. என்ன பிரயோஜனப்படாதுன்னா, இதை நான் வச்சு குணலட்சணமா நான் கொண்டு வரும்போதுதான் அதான் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகத்தினால் நமக்கு வெளிப்படக்கூடிய அந்த சொந்த பலவீனங்களுக்காக, அதாவது நாம் மன்னிப்பையும் நாம் நிவர்த்தியையும் அடையலாம், ஆனால் என நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இரக்கமுள்ள மாத்திரமே இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒருவேளை நாம் தேவனுடைய கரங்கள் இருந்து இரக்கம் பெறவில்லை என்றால் இரக்கம் இல்லாமல் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு தேவன் நமக்கு ஃபர்ஸ்ட் இறங்கணும். ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவர் தான் இறங்க வேண்டியிருக்கு. அவர் இறங்கலன்னா அந்த மன்னிப்பு இல்லை. அப்போ
அந்த மன்னிப்பு நமக்கு தேவைப்படுது. அதாவது மன்னிப்புங்கிறது நமக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்கும். அதான் அதாவது மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண மனுஷ குணம் கிடையாது, தெய்வீக குணம் தான் உலகத்துல சொல்லுவாங்க மன்னிக்கிறது. இப்போ மறப்பதும் ஒரு தெய்வீக குணம் தான். என்னது? சில காரியத்தை மறப்பது கர்த்தருக்கு அது வைத்துக்கிட்டே இருக்குது, பிசாசுக்கு பயன்படுது. சாத்தானுக்கு எந்த காரியத்தையும் என்ன செய்யணும்? மறக்க பழகணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல சில பேரண்ட்ஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு செய்ய முடியாதால பிள்ளைங்க என்ன செய்யுங்க? அதை கரெக்டா கேட்கும். எப்படி கேட்கும்? நீங்க இதை சொன்னீங்களா? எதை கேட்கும்? கரெக்டா மாட்டிடும். நீங்க இதை சொன்னீங்களா, செய்யலையே. அப்போ இது எல்லாமே என்னன்னா அம்மா அப்பா மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆனா என் பேர பிள்ளைங்க கூட அப்படி கரெக்டா கேட்கும். நீ அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்க, வரல. அப்போ இதெல்லாம் பிராக்டிக்கல் என்ன செய்யணும்? மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ மறக்கிறது நல்லது. அது சில அதாவது காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை. சில காரியங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு தவறா சொன்னாங்கன்னா இவங்க அங்கோட்ட போய் சொல்லிடுறது. இதை என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. இதை மறைச்சுட்டா கர்த்தருக்கு மேன்மை. இந்த சகோதரன் அந்த சகோதரி சொன்னா என்ன ஆகும்? இது சாத்தானுக்கு மேன்மை ஆயிடும். இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. சகோதரர் செய்த தவறுகளை மறப்பது நமக்கு ஒரு தைரியம். இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பலியாகணும். இப்படிப்பட்ட செயல்கள்ல நம்ம பலியாகும் போது என்ன செய்யறாருன்னா தேவனுடைய கரங்கள் இறக்கம் கண்டிப்பா நமக்கு பெற்றுக்கொள்ள. இப்போ 6வது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் வசனம் 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்ப இருதயத்துல சுத்தம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அநேகர் ஒரு தவறான எண்ணத்துலதான் என்ன செய்யறாங்கன்னா சுத்தம் சொல்றாங்க. இது பேர் சபையில போனீங்கன்னா பரிசுத்தம்னே பேசுவாங்க. நாங்க பரிசுத்த வான்கள் அப்படின்னே உலகத்தை சொல்லிடுவாங்க. இப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. உண்மைதான், எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பரிசுத்தம் சொன்னா எதை சொல்லலாம்? எண்ணங்களா? பரிசுத்த எண்ணங்கள், சிந்தை. இப்போ சகோதரர் என்ன சொல்றாரு பாருங்க, இருதயத்தில் சுத்தம் என்ற வார்த்தைகளை அநேகர் தவறாக புரிந்து கொண்டனர் அப்படின்னு. தவறாக புரிந்து கொள்றதுன்னா என்னையை நாம் பரிசுத்தமாக்கி கொள்றது அப்படின்னு, நானே பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருதயத்தில் சுத்தம் என்பது நடக்கையிலோ வார்த்தையிலோ எண்ணத்திலோ பூர்ணத்தையோ குறிப்பிடாமல் மாறாக இவைகள் தொடர்பான அனைத்திலும் பூர்ணமான நோக்கம் இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கிறது. இப்போ என்னையே நான் சுத்தம் பண்றது பெற கிறிஸ்துவ நோக்கி பார்த்தா சுத்தமாயிருக்காருல்ல, அவரை தானே பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு கண்ணாடி இல்லாம நான் என்ன அழகுபடுத்திக்க முடியும்? என்ற ஒரு குறை இருக்குது, அதை எப்படி நான் அழகுபடுத்திக்க முடியும்? அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு நியாயபரமான ஒரு கண்ணாடி இருந்தது. இன்னைக்கு யாரு இருக்கா அப்படின்னா கிறிஸ்துவங்கிற கண்ணாடி நமக்கு முன்னே இருக்கிறார். கிறிஸ்துவ பார்த்து நான் என்ன செய்யணும்? என்ன சரி செய்ய முடியும். இப்ப நானே சரி செய்யும் போது அந்த குறைதான் இருக்குமே தவிர நிறைவு வராது. அதான் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் வந்து நடக்கையில வார்த்தைனாலும் அல்ல, எண்ணத்துல வார்த்தையை நான் காத்துக்கொள்றேன், என் எண்ணத்தை காத்துக்கொள்றேன், என் பூர்ணத்தை அதாவது பூர்ணப்படத்தை நோக்காம மாறாக இவைகள் தொடர்பாக அனைத்திலும் பூர்ணமான நோக்கம் இருக்க வேண்டும் சொல்றார். பூர்ணமான ஒரு நோக்கம் சொல்லும் போது பரிசு பெறதான் ஒரு பூர்ணமான நோக்கம். அந்த பரிசு பெறதுக்கு நான் யாரை பார்க்கணும்? லக்க பார்க்கணும், என்னுடைய கிறிஸ்துவ நான் பார்க்கணும், மணவாளன் நான் பார்க்கணும், நான் மணவாட்டியா போகணும்னா அவருக்கு நான் தகுதியா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா என்னுடைய மைண்ட் பூர்ணமான நோக்கம் எது இருக்குது? லக்க நோக்கி இருக்குது. அந்த பூர்ணமான நோக்கம் பரிசு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, பிரியமான இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி நாளை கழிச்சு எப்படி தெரியாது, இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்பேன் அப்படின்னா அவருக்கு நான் என்ன செய்யணும்? சேமா போயிட்டு இருக்கணும். அதுக்காக நான் என்ன செஞ்சிடக்கூடாது? என்னையே நான் அழகுபடுத்திடக்கூடாது. என்னையே நான் என்ன செய்யக்கூடாது? என்ன தன்னை பார்த்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது.
பூரணத்தை நான் நோக்கி பார்க்கிறதா இருக்கணும். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்கிறதுனால் அவருக்கு ஒப்பா இருப்போம். இதுதான் என்னன்னா பரிசுத்தமாய் தரிசிக்கிறது. அப்போ இப்ப நம்ம பரிசுத்தமா தரிசிக்க முடியாது. அப்படி சுத்தமா இருந்து தரிசிக்கணும் அப்படின்னா அது கூடாத காரியம். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா தவறுனாங்க. ஏன் அப்படின்னா இதுல அப்படி ஒவ்வொன்னா வந்து ஒண்ணுல தவறி கிடப்பாங்க, பூரணத்தை நிறைவேற்ற முடியல. அப்போ சில காரியங்கள்ல ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்துல வைராக்கியமா இருந்தாங்க, தேவனுடைய பூரணத்துல வைராக்கியமா இருந்தாங்க, அந்த லக்குல என்ன செய்யறாங்க வைராக்கியமா இருந்தாங்க. அதனால சொல்றாரு இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையில் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்போ அவருடைய சொரூபமா இருந்தும் என்ன செய்யறாருன்னா சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மைத்தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமாருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்ப அவருடைய நோக்கம் எதா இருந்ததுன்னா தேவனுடைய திட்டம் தான் அவர்கிட்ட இருந்தது. யாரையுமே பார்க்கல. தேவனுடைய திட்டம் என்ன அதைதான் நான் பார்ப்பேன். யாரு கூட வந்தாலும் சரி, யாரையும் பேச்சு என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. பேரு ஒரு ஆலோசனை சொல்றாரு, பின்னாடி போ சாத்தானே பாரு. இப்ப மற்றவங்க யாரும் ஒரு ஆலோசனை கேட்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், அதுதான் என்னோட நோக்கமா இருக்கும். அந்த நோக்கம் தான் முக்கியமே தவிர அந்த பூரணமான ஒரு நோக்கத்தை நாம் அடையறதுலதான் இருக்கணுமே தவிர நம்ம என்ன செய்யணும்னா தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல உண்டு பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன செய்யறது நிறைவேற்றும் போது அவர் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அதே போலதான் தேவனுடைய திட்டத்தை நாம் ஒரு அந்த திட்டத்தை அடைவதற்கு நல்ல திட்டத்துல ஒரு பங்காளியா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு காரியம் மாறி. இப்போ கரைதறி முதலாக ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையதுமான மகிமையுள்ள சபையாக அந்த தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்பு கொடுத்துதல் நமக்கு ஒப்பு கொடுத்தல் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. எப்போ ஒப்பு கொடுப்பாங்க? ஞானஸ்தானம் உடன்படிக்கை ஒப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்தது இவங்களே செயல்படுவாங்க. யாரு? தானே செயல்படும். தன்னுடைய ஆலோசனை, தன்னுடைய செயல், தன்னுடைய சிந்தை எங்க வந்துடும்? சபைகள் வந்துடும், பெரிய பெரிய கூடுகையில வந்துடும். ஏன் அப்படின்னா இது தேவனுடைய திட்டமா, தேவனுடைய செயலா பார்க்க முடியாது. இது இல்லாம இருக்கும்போது ஆவிக்குரிய கூட்டமாக இருக்காது. எப்படி இருக்காது? ஒரு ஆவிக்குரிய கூட்டமா இருக்காது. ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டம் அதுல இல்லை அப்படின்னாலே, சுய திட்டம் இருந்தனாலே அது எல்லாமே மாறிடும். என் வரும் நாட்கள் அவர் மாறக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல மேலும் அதாவது சகல துறைத்தனங்களையும் அதிகாரத்தையும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப துறைத்தனம் யாரு கீழே இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவ கீழே தான் இருக்கு. அவர் தான் இந்த துறைத்தனத்தெல்லாம் என்ன செய்யறாருன்னா அந்த அதிகாரத்தெல்லாம் என்ன செய்யறாரு, பிடிங்கி வச்சிருக்கிறாரு. இந்த துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் நம்ம என்ன செய்யறாருன்னா நம்ம எடுத்துட்டோம்னா சுயமா மாறி. எது சுயம்? இந்த துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆயிரும்? சுயம் வந்துடும், சுயமான காரியம். இதுதான் சரின்னு சொல்றது இல்ல. பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு நேச்சுரலா இருக்கு. அவர் ஒரு கிறிஸ்துக்கு ஒரு அதாவது பின்மாதிரின்னு சொல்லலாம். அவர் முன்மாதிரி, இவரு பின்மாதிரி. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் பாத்தீங்கன்னா யாருக்குமே வாழாடல, ஆனா நீதியை விட மாட்டார். எங்க விட மாட்டாருன்னா பேதர்கிட்டையும் எதிர்த்துனாரு, பர்னபாவிட்டையும். அப்போ நீதியை, தேவனுடைய நீதியை யார்ட்டையும் விலை கொடுக்க மாட்டார். அநீதிக்கு அவர் செயல்படவும் மாட்டார், அநீதிக்கு துணை நிற்கவும் மாட்டார். அதனால சகல துறைத்தனங்களும் அதிகாரமும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பூர்ண உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ நமக்குள்ள எல்லாமே பூர்ணமா இருக்கிறது யாருன்னா கிறிஸ்து தான்ங்கிறத மறந்து என்ன செய்யறாங்க, சில இடத்துல செயல்படுவாங்க. அதுதான் சகோதரர் என்ன வாசிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை, அதாவது இந்த தெளிவான பார்வையை புரிந்து கொள்ளுதலை யாரால் அனுபவிக்க முடியும்? யார் புரிந்து கொண்டு அந்த மகிமையான பூரணத்துக்கு ஒப்பாக அதிகமாக வளர்வதற்கு உதவப்படுவார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரமே, உண்மையும் நேர்மையும் உள்ள இருதயம் உடையவர்கள் மாத்திரமே ஆகும். இரு மனம் உள்ளவர்கள், இரண்டு சித்தம் கொண்டவர்கள், வேத வாக்கியங்களின்படி இரட்டை பார்வை, இரட்டை கண்கள் உடையவர்களாய் இருக்கின்றார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஓரக்கண்ணினால் பார்த்து காரியங்களை இரட்டை பார்வை உடையவர்கள் போன்று பார்க்கின்றனர். இப்ப இரட்டை பார்வைன்னு என்ன சொல்லலாம்? இதுவும் சிந்தைதான் வரும், கண்கள் இல்ல. இரட்டை பார்வைங்கிற பார்வைதான் வந்து கண்ணோட வேலை, பாக்குற வேலை தான். ஒரு லென்ஸ் தான் அது, அதாவது கேமரால அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸ் தான். ஆனா இது எங்க இருக்கும் அப்படின்னா செயல்படுறது மைண்ட்ல இருந்து செயல்படும். இரட்டை, அதாவது அது என்ன சொல்றதுன்னா, இப்ப வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒண்ணு வெளியே ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள் இருக்கிறாரு, இன்னொரு பிடிக்காத ஆள் இருக்கிறாரு, அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க, மாறி மாறி நடக்கலாம். இதான் இரட்டை பார்வை. பிடிக்காதவங்களை வெறுக்கலாம், பிடிக்கவங்களை தவறா சொன்னாலும் நேசிக்கலாம். இதுதான் வந்து இரட்டை பார்வை. இத மாதிரி இந்த இரட்டை பார்வை உடையவர்கள் என்ன சொல்றாருன்னா, இரு மனம் உள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டு சித்தம் கொண்டவர்கள், ரெண்டு சித்தம் அவர்கள். அப்ப ஒரே சித்தம் தான், தேவனுடைய சித்தம் என்னது, ஒரே சித்தம் தான். அது நீதி, அது நீதிங்கிற சித்தம் தான். அந்த நீதிங்கிற சித்தத்தை ரெண்டு சித்தம் ஆக்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நீதிய ஒருவருக்கு அநீதியாகவும் ஒருவருக்கு நீதியாகவும் செயல்படுறாங்க. இரட்டை பார்வைகள், இரட்டை கண்கள் அப்படின்னா உடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஓர கண்களினால் பார்த்து, நம்ம ஆவிக்குரிய கண்கள்ல என்ன செய்யலாம், ஓரத்துல வச்சுக்கலாம். சுய வந்து நேரா இருக்கும், ஆவிக்குரிய பார்வை ஓரமா இருக்கும், அப்படியே ஓரமா பார்த்துருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, காரியங்களை இரட்டை பார்வை உடையவர்கள் போன்று பார்க்கிறார்கள். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மகிமையை பூரணத்துக்கு ஒப்பாக அமைதியாக வளர்வதற்கு உதவப்படுவார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்ப இருதயத்தை சுத்தம் உள்ளதுன்னு சொன்னா, சுத்தம் சொல்லும் போது சகலத்திலும் சுத்தமா இருக்கு. சுத்தம் எப்படி இருக்குமா, சகலத்திலும் சுத்தமா இருக்கு. யாருக்கும் ஒரே மாதிரி, யாருக்கும் வேற்றுமை இல்லை. அப்போ நம்ம உலகத்தானுக்கு அப்படிதான் பார்க்கணும். உலகத்தாரே என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. அவங்களும் என்ன செய்ய போறாங்க, அவங்களும் அங்கதான் வரப்போறாங்க. எல்லாருமே ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க, ஒரே பார்வை தான், யாருக்கும் உயர்ந்ததும் தாழ்ந்ததும். இப்ப 7வது பார்க்கும்போது 5ஆம் மத்தேயு 5:9 மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானம் எப்படி பண்ணலாம்? ஒரு சமாதானம் பண்ணார், பெரிய ஒரு சமாதானம் பண்ணிருக்காரு. யார் தெரியுமா? எப்படி பண்ணிருக்காரு? இருதரத்தாரை சிலுவையில கொன்று, என்ன எங்க கொண்டாரு? சிலுவையில் பாடுபட்டுதான் கொண்டிருக்காரு. அப்ப இருதரத்தாரை ஒன்று சேர்க்கனால நம்ம அதுக்குள்ள பாடுபடணும். சமாதானம் பண்ணா ஈஸியா இருக்கும். இங்க இருந்து ஒருத்தர் ஒரு ஆள் பேசணும், இங்க இருந்து வந்து ரெண்டையும் என்ன செய்யணும், வாங்கிக் கொள்ளணும். ரெண்டையும் வாங்கிக் கொள்ளணும். அதுதான் சமாதானம் பண்றது. இப்போ மனுஷன் சொல்றா, தேவன் சொல்றாரு. தேவன் சொல்றத அப்படியே கீழ்ப்படிந்து மனுஷன் சொல்றதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டதை போல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, சிலுவையில் போய் கொள்றாரு. இதுதான் என்னது, இருதரத்தாரையுடைய பகைய என்ன செய்யறாருன்னா ஒன்று என்ன செய்யறாருன்னா சமாதானம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இப்போ சமாதானம் பண்ண தேவனுடைய புத்திரன் ஆயிட்டாரா? ஃபர்ஸ்ட் புத்திரங்கிற ரெக்கார்டு யாருக்கு வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 7வது மலை பிரசங்கமானது, இது ரொம்ப முக்கியமானது. 7வது மலை பிரசங்கமானது 6வது வெளி தோற்றமாக வெளிப்படுதல். 6வது என்னது, நீதியின் மேல் பசிதாகும். இந்த நீதியின் மேல் பசிதாகம் இல்லை அப்படின்னா சமாதானம் பண்ணவே முடியாது. இப்ப இந்த 7 இந்த 6ஐயும் கடைபிடித்திருந்தாதான் 7வது செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ 7வது மலை பிரசங்கமானது 6வது வெளித்தோற்றமாக வெளிப்படுதல் ஆகும். மற்றவருடைய கண்களுக்கு புலப்படாத தேவனிடத்திலாவது இருதயத்தில் சுத்தமானது தாழ்மை, அனுதாபம், ஒருமையுடன் கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்தல், நீதியின் மீது பரிசுத்தாகும், மற்றவர்கள் மீது அன்பு, இரக்கம் கொள்ளுதல், உண்மையான தூய்மையான இருதயமுள்ளதாகி குணலட்சணங்களை அடையாதவாயிலும் அதாவது தெய்வீக நியமத்தின்படி ஒருவராலும் சமாதானம் பண்ணவர்களாக இருக்க முடியாது. அப்போ உண்மையான தூய்மையான இருதயம் அப்படின்னா, இருதயத்துல எந்த விதத்திலும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்காதபடி தேவனுடைய நீதியை மட்டும் பேசுறோம். கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இதை என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் தேவனுக்கு மட்டும்தான் பேச முடியும், நான் யாருக்கும் பேச முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றின கிறிஸ்துவ போல நாம என்ன செய்யணும், அப்படி நியமத்தை நாம் என்ன செய்யணும், ஒருவராலும் என்ன செய்யணும், சமாதானம் பண்ணுவராக இருக்க முடியாது. அப்படின்னா ஏன் அப்படின்னா,
மலை பிரசங்கத்துல 6 காரியங்கள் நம்ம செயல்பாட்டு கொண்டு வரல. நம்ம நீதி பசிதாக இல்லட்டா கூட நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த 7வது குணலட்சணத்தை பண்ண முடியாது. இதுதான் ரோமருக்கு பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ விசுவாசத்தினால நம்ம நீதிமாக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பலத்துல இல்ல, என்னுடைய டேலண்ட் இல்ல, என்னுடைய பலன் இல்ல. நான் பெற்றிருக்கிறது என்னுடைய சுயமே கிடையாது. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சமாதானத்தை கொண்டு வந்தாரு. இப்போ என்ன சொல்றாரு எபேசியர்ல, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையின் இந்த பிரிவினையாகி நடுச்சுவரை என்ன செஞ்சாரு, தகர்த்து போட்டாரு. ஒரு பகை இருந்தது, அந்த பகை வச்சிருந்த சாத்தானுடைய அந்த சுவரை என்ன செய்யறாரு, எடுத்து போட்டார். அதே 15ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திருத்தரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, ஒரு சமாதானத்தை பண்றாரு. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து. இப்ப இதை யாரும் பண்ண முடியாது. யாரா பண்ண முடிஞ்சுதா? அப்போ நியாயப்பிரமாணத்தை யாரும் நிறைவேற்ற முடியல. இது என்ன செய்யறதுன்னா தன்னுடைய மாம்சத்துலதான் என்ன செய்யறாருன்னு ஒழிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்திலே பட்ட பாடுகளை ஒழித்து இருதரத்தார என்ன செய்யறாங்க, நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினா. புதிய மனுஷனாக சிருஷ்டித்துன்னு சொல்லும் போது இவங்க தான் யார், புது சிருஷ்டி. அப்ப அந்த புது சிருஷ்டியை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னாலே கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வித்து, அதாவது தேவனுடைய வித்து கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து மூலமா நம்ம கிடைச்ச அந்த வித்தை, அந்த புது சிருஷ்டிய புதிய மனுஷனாகி அந்த சிருஷ்டித்து இப்படி நமக்கு சமாதானம் பண்ணியிருக்காரு. இந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்னா பகைய சிலுவையில் அவர் கொண்டது போல நாமும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், ஒன்றுதான் ஆக வேண்டும். இந்த சகோதரர் என்ன சொல்றாரு வாசிப்போம். சிலர் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை காலம்தான் எடுத்துக்கொள்வார்கள். மற்றவருடைய காரியங்களை குறித்த வீண் பேச்சுக்கள், குறை கண்டுபிடிக்கும் பேச்சுக்கள் மற்றும் சந்தேக பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டியுள்ளது. இவர்களிடத்தில் அன்பும் கிறிஸ்துவுக்கு ஒத்தாசையாகிலும் சமாதானம் பண்ணுகிறதற்கான பண்புகளும் குறைவுபட்டிருப்பதையும் இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த குறைவுகளை உண்மையுடன் எதிர்த்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதையும் இவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு எத்தனை பாடங்கள் தான் வரிக்கு வரியாக கொடுக்கப்பட வேண்டும். சகோதரனை பாத்தீங்கன்னா 50,000 பக்கம் எழுதியிருக்காரு இல்லையா, வரிக்கு வரி அவர் தான் சொல்றாரு. வரிக்கு வரி நான் எத்தனை பாடம் தான் சொல்றது, அதான் சொல்றாரு. இப்போ நீதியின் மேல் ஒரு பசிதாக இல்லை அப்படின்னா நான் சமாதானம் பண்ண முடியாது. சிலர் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை காலம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னா சமாதானம் பண்ணுவதற்கு எத்தனை காலம் தான் பண்ண முடியும், சமாதானம் பண்ணாலும் முடியாத. இப்ப நான் என்னுடைய வீட்டுல சமாதானம் பண்ணிதான் ஆகணும். சமாதானம் பண்ண முடியுமா? முடியும். அப்ப சமாதானம் பண்ணிதான் ஆகணும். மற்றவர்கள் காரியங்கள் குறித்து வீண் பேச்சுகள், குறை கண்டுபிடிப்புகள், அதாவது மற்ற சகோதர பேச்சுகள் தவிர்க்கப்பட வேண்டியுள்ளது. இவர்களிடத்தில் அன்பும் கிறிஸ்துவுக்கு ஒத்தாசையுமான சமாதானம் பண்ணுகிறவர்களான பண்புகளும் குறைப்பட்டிருப்பதையும் இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற்றுக் கொள்வதற்காக தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஏதுவாக இந்த குறைகளை உண்மையுடன் எதிர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு எத்தனை பாடங்கள் நம்ம எடுக்கணும்னு கேட்கிறோம். அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம எத்தனை பாடம் தான் போகணும். அப்போ நம்ம போக வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நல்ல குணலட்சணத்தை காண்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் தாயெல்லாம் மாறுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல நான் இப்ப சப்ஜெக்ட் பேசுறதுனால எனக்கு ஒரு பெரிய லாபம்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னது கஷ்டம்தான். என்னது அதான் யாக்கோபு 3:1 சொல்றாரு, அதிக ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படாதபடி இதை கூட நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப யோசிக்க வேண்டியது. காரணம் என்னன்னா நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம நடக்க வேண்டியது. அதனாலதான் சொல்றாரு எல்லாவற்றையும், அதாவது பிரசங்கிக்கிற நானே என்னுடைய சரீரத்தை நானே என்ன செய்யறேன், ஆகாதபடி கீழ்படுத்துறேன்னு சொல்றாரு. அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரொம்ப கீழ்படுத்த வேண்டியிருக்கு. அந்த கீழ்படுத்தல என்ன சொல்லும் போது அதுதான் ஒரு சமாதானம் பண்ணணும் அப்படின்னா நானே என்ன செய்யணும், கீழ்படுத்தணும். இதுதான் என்ன சொல்றாருன்னா நீதி, அதாவது சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள்.
இப்ப கடைசியாக நம்ம ஒரு இதை பார்க்க போறோம். எதை சொல்றதுன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அவர்களுடைய எத்தனை சொல்லியிருக்கிறாரு? 2. முதல்ல என்னது? ஆவியில் எளிமை, எனது நீதி நிமித்தம் துன்பப்படும். இப்ப நீதி நிமித்தம் பசிதாகவும் சமாதானம் பண்ணுதல், 2வது நீதி நிமித்தம் துன்பப்படும். இந்த பாக்கியவான்கள் சொல்லும்போது இந்த பரலோகத்துல என்ன செய்யறாருன்னா, மகாபலனை அடைகிறது. என்று நீதி நிமித்தம் துன்பப்படணும் அப்படின்னா மகாபலனை அடைகிறது. இந்த நீதி நிமித்தம் துன்பப்படணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த 7ஐயும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தாண்டணும். 7 வார்த்தைகளையும் நம்ம தாண்டணும். அதான் சொல்றாரு, துன்பப்படுதலின் வாயிலாக வரும் ஆசீர்வாதம். இப்ப நம்ம நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பப்படுதல் வரக்கூடிய ஆசீர்வாதம் 8வது மலை பிரசவத்தினுடைய கருத்தாகவும் கொடுக்கும். இப்போ மாம்சத்தில் நான் ஒரு தவறு செஞ்சுட்டு நான் துன்பப்படுறேன் அப்படின்னா அது துன்பம் இல்லை. இப்ப நீதி நிமித்தம் வாயிலாக வரும் ஆசீர்வாதம், துன்பப்படுதலின் ஆசீர்வாதம் 8வது மலை பிரசவத்தினுடைய கருத்து, கர்த்தருடைய ஜனங்கள் முந்தின பாக்கியமான காரியங்களை எல்லாம் அடையாத வரையிலும், அப்படின்னா முந்தின 7 காரியங்களையும் அடையாத வரையிலும் அப்போஸ்தலர் பவுல் கூறுவது போன்று உபத்திரத்தில் நான் மேன்மை நிலையை அடைய முடியும். அப்போ நீதி நிமித்தம் துன்பப்படணும்னா நான் உபத்திரப்படுறதுல ஒரு மேன்மை பாராட்டுறேன். உபத்திரப்படுறதுல என்னது? மேன்மை பாராட்டு. அப்போ நான் உபத்திரப்படுறேன் அப்படின்னா நீதி நிமித்தம் உபத்திரப்படுறேன், அது கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. சங்கீதக்காரன் 118:27 சொல்றாரு, கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி இருக்காரா? நம்மளை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய? பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புல போய் கட்டி. இப்ப எங்க போய் கட்டுறது? எந்த பலியை கட்டுறது? முதல்ல நான் சொன்னா ரோமர் 12:1 சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னோடியா இருக்கிற இலக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் என்னஞ்சாருன்னா பண்டிகை பலியை கொண்டு போய் என்னஞ்சாங்க? கொம்புல கட்டிட்டாங்க. கொம்புங்கிறது கம்பு தான். இங்கிலீஷ்ல வாஸ்து பார்த்தாலும் என்ன செய்யணும்னா அந்த கம்புன்னு தான் வரும். அதாவது கொம்புங்கிற வார்த்தை அந்த இடத்துல பேச்சியால் வந்திருக்கு. நம்ம எழுத தமிழ்ல கொம்பு கொம்புன்னு நிறைய இடத்துல வருது. இந்த கம்புகள் என்ன செய்யறாருன்னா கட்டிடுறாங்க. இப்போ அவரை கூட அதான் என்ன சொல்றாருன்னா பண்டிகை பலி. இப்போ அடுத்த பண்டிகை பலி யாரு? நம்ம தான். இப்ப இந்த அடுத்த பண்டிகை பலி நிறைவேறிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பண்டிகை பலியே கொம்புகளிலே கட்டுவாயாக அப்படின்னா நம்ம கட்டப்பட்டவரை அவுக்க கூடாது. அப்போ இதுக்கு பலனை கேட்டதான் ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளவோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நிறைய ஜபங்கள் நம்ம பேர் சபையில இருக்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனா எனக்கு இந்த பலிய ஆகிறதுக்கு எனக்கு எப்படியாவது பலந்தாரு. இந்த பலியை நான் உடன்படிக்கை போட்டுட்டேன். இந்த உடன்படிக்கை பலிய நான் என்ன செய்யணும்? இதுல இருந்து மீண்டு விடாதபடி என்ன செய்யுங்க? எனக்கு நல்ல ஒரு பலன் தாங்க. அதான் சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும். அப்போ கிறிஸ்துவோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பண்டிகை பலியா நம்ம மாறும் போது ஆளுகைக்குள்ள போறோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மளை என்ன சொல்றாரு? அப்ப மறுதளிப்புன்னு சொல்லும் போது அந்த பலிய நம்ம ஏற்றுக்கொள்ளாம இந்த பலி நம்ம செலுத்தாம போகும்போது நம்ம என்ன செய்யறோம்? மறுதளிக்கப்படுகிறோம். இதைத்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரும் கம்புகளால் கட்டப்பட்டார். எங்க கொண்டு கட்டப்பட்டாரு? ரோம்ல என்ன செஞ்சாங்க? அங்க கொண்டு போய் இந்த தலைய. அப்போ அவரும் கட்டப்பட்டுதான் என்ன செய்யறாரு? அப்போ கிறிஸ்துவுக்கு பின்மாதிரி என்ன செய்யறாரு? அநேக புத்தகங்களை நமக்கு எழுத அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்யறாருன்னா ரோம்ல அவரு படுறாரு. இதுதான் எப்படி கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்துல பெருகிறது, கிறிஸ்துவனால எங்களுக்கு ஆறுதலும். அப்போ கண்டிப்பா நமக்கு ஆறுதல் இருக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் ஆறுதலும் நமக்கு ஏதோ நமக்குதான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதனால பேதுரு சொல்லும் போது நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன்? விட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவங்களுக்கு மட்டும் இப்படி சொல்றாரு, எனக்கு மட்டும் எப்படி சொல்றேன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். அப்ப அது நிமித்தமா நம்ம என்ன செய்யணும்? அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினாலே நாம் இந்த ஆறுதலையும் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவபக்தியா நடக்கிற மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அப்ப துன்பம் நமக்கு நிச்சயம், அது நியமிக்கப்பட்டது. அந்த துன்பத்தை நம்ம தாண்டி கடந்து போகும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா
ஒரு சமாதானம் இருக்கிறது. அதுதான் என்னது? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்க்கிறது, அவனுடைய முடிவு. அப்ப இப்பதான் சமாதானம் இருக்கு தவிர இந்த பூமியில் நமக்கு சமாதானம். அப்போ நம்ம உத்தமனை நோக்கி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி செம்மையானதை நாம் பார்த்திருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவு சமாதானம். இந்த சமாதானம் 8 குணலட்சணத்துக்கு பின்பு அன்பு வரவில்லையே. வாசிக்கலாமா? சரி, ஒரு வருஷத்துக்கு வாசித்து முடிப்போம். இந்த வாசிப்போம். இந்த அனைத்து குணலட்சணங்களின் ஒட்டுமொத்த கூட்டுருவம் அன்பு ஆகும். மேலும் இந்த அனைத்து குணலட்சணங்களையும் உடையவர்கள் அன்புடையவர்களாய் அருமையானவர்களாய் இருப்பார்கள். மேலும் போக போக இவர்கள் முற்றிலும் அன்புள்ளவருடைய சாயலுக்கு ஒப்பாகவும் மாறி அவரோடு கூட முற்றிலும் அன்புடையவர்களாக காணப்படுவார்கள். இந்த பாக்கியமான குணலட்சணங்களை அடைந்து ராஜ்யத்தில் காணப்படுவதே நமக்கு அழைப்பாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த அனைத்து குணலட்சணங்கள், இந்த 8 குணலட்சணங்கள் சேர்ந்துதான் அன்பு. நம்ம இன்னைக்கு ஆகாப்பி அன்பு ஆகாப்பி அன்புன்னு என்ன செய்யறது சொல்லிட்டு வர்றாங்க. எந்த அன்பை நம்ம பாக்குறதுன்னு சொல்ல முடியாது. அன்புல நிறைய வெரைட்டி ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா, அன்புன்னு சொன்னா இந்த 8 கூட்டு உருவமும் சேர்ந்து வரக்கூடியதான் ஆகாப்பி அன்பு. நேச்சுரலா வந்துடும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள அப்படியே வந்துடும். அதான் சொல்றாரு, மேலும் இந்த அனைத்து குணலட்சணங்களை உடையவர்கள் அன்புடையவர்களாகவே இருப்பார்கள். மேலும் போக போக இவர்கள் முற்றிலும் அன்புடைய சாயலுக்கு ஒப்பாகவும் மாறி அவரோடு கூட முற்றிலும் அன்புடையவர்களாக காணப்படுவார்கள். இந்த பாக்கியமான குணலட்சணங்களை அடைந்து ராஜ்யத்தில் நாம் காணப்படுவதே நமக்கு அழைப்பு. இந்த அழைப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நாம் உறுதிப்படுத்தி இந்த நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நாம் இலக்கை நோக்கி பரிசை பெறும்படியாக நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓடுவோம். பொறுமையோடு கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.